சீரியஸாவே நல்ல இதா தான் நடக்குது. நிறைய பேர் விழுகுறாங்களே. பெருமதி இப்ப சொல்லி இல்ல நீங்க எடுங்க இல்ல சாப்பிடுறது தண்ணி நல்ல பயங்கர குளிரா இருக்கு. கயிறு இழுக்கிறது பாக்ஸிங் கிழ்ச்சியில பாக்குறாங்க. நல்ல பார்த்தோனே தெரியுது அந்த கிருஷ்ணன் அம்மா சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்? உடம்பு கார்த்திகோட பார்த்ததுன்ட்டு வந்து பார்த்துட்டு ஓடி வந்து அதை நிறைய பேர் வைஃபை நீங்க வீடியோ எடுக்க விட்டுட்டு நீங்க பக்க மாட்டீங்க. வந்த நாங்க அடுத்த கட்ட கட்டுவோம். இந்த பரிசில்கள் எல்லாம் வந்து அப்பப்ப கொடுத்து கொண்டே இருக்கணும். சொந்தங்களையும் பிள்ளைகளையும் பார்க்க இல்ல வீடியோ உங்களை கண்டவங்கள சரியான சந்தோஷம். ஆனா பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா தான் இருக்குது. நிறைய பார்வையாளர் இந்த கிளித்தடுக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. பிரான்ஸ்ல நடக்கிற தமிழர் விளையாட்டு போட்டி, அதுவும் இந்த வருஷம் வந்து விசேஷமாக 25வது தமிழர் விளையாட்டு விழா உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் வழங்குகின்ற அந்த விளையாட்டு போட்டி தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் வந்து நாங்கள் வீடியோ போறோம். நாங்கள் போன வருஷத்துக்கு முதல் வருஷம், போன வருஷம், இந்த வருஷம் நடக்கிற காலம் வந்து கொஞ்சம் பிந்திட்டு வளமையா ஜூலைல நடக்கிறது. இப்போ ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி காரணமா வந்து இப்ப வந்து செப்டம்பருக்கு வந்துட்டு இந்த விளையாட்டு போட்டி கொஞ்சம் குளிர் தான் இருந்தாலும் எல்லாம் ஜாக்கெட் போட்டு விளையாட்டு போட்டி பாக்குறதுக்காக நெதர்லாந்துல இருந்து பிரான்ஸுக்கு வந்துட்டோம். இவங்களோட நாங்க இந்த முறை தான் முதல்ல சேர்ந்து வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னடா சுபிந்தன் பாட போறாரு வந்து ஒரு மியூசிக் குரூப்ல. ஸோ அதையும் வீடியோ எடுத்து பார்க்க போறோம். எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ஹலோ சுதி பாவம் வாங்க எப்படி எல்லாம் நடக்குதுண்டு. சோழன் உணவகம், சோழன் பல்பொருள் வாணிபம் எல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து கடை போடுவாங்க. எல்லா திங்ஸும் வந்து இவங்கள்ட்ட இருக்கும். கொத்து இருக்குது, வடை இருக்குது, ரோல் இருக்குது. சோழன் உணவகத்துல வந்து சாப்பாடு அப்பம் இருக்கு. ஓகே, கூல் இருக்கு. கூல் இருக்கு. கூல் நீங்களா போட போறீங்க? ரெடி ஆயிட்டா? ரெடி ஆகி கொண்டிருக்கு. என்ன விலை கூல்? விலை தெரியும். வேற என்ன சாப்பாடெல்லாம் இருக்குது? நாட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டு பிரியாணி, கொத்து எல்லா கொத்தும் இருக்குது. நீங்க உணவகம் முதல் முறையா போடுவதா? சோழன்ல போன முறை இருக்கு. வாணிபம் மட்டும்தான் இருந்தது. ஓகே, இந்த முறை முதல் உணவகம் போட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உடைய செய்யுங்க வந்து. நன்றி நன்றி. யாழ்ப்பாணத்துக்கு கூழ் 6 யூரோ. யாழ்ப்பாணத்துக்கு கூழ் 6 யூரோ. என்னென்ன கடை இருக்கு கூழுக்குள்ள? என்னென்ன ஐட்டம் இருக்கு? கடல் உணவு எல்லாம் 6 ரூபாவாம். ஆனா இந்த மாதிரி தான் சோழன் உணவை முதலையா போட்டிருக்கீங்க. நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். நன்றி நன்றி. இதன் எல்லைகள் மீறியார் வந்தவன். நீர்வளம் உண்டு, நிலவளம் உண்டு, நிம்மதி ஒன்றுதான் இல்லை. என்னினும் இந்த மண்ணங்களின் சொந்த மண், என்னினும் இந்த மண்ணங்களின் சொந்த மண், என்னினும் இந்த மண்ணங்களின் சொந்த மண். பராமகன் வந்துட்டார் விளையாட்டு போட்டி. இவர் கனடா போயிட்டு வந்தவர். அதை விட பாலு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறார். வந்து என்ன பலூன் போறீங்களா? என்ன போறீங்க? என்ன விளையாட போறீங்க? பலூனா? சாப்பிட்டு பலூன் உடைக்கிறதா? சரியா, விளையாடுவோமா? விளையாடுறப்பா வீடியோ எடுக்கணும். ஓகே, தப்பா அந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. இந்த விளையாட்டு போட்டி 3ஆம் தரமா 3ஆம் வருஷமா கலந்து கொள்றோம். முதல் தடவை இவே எல்லாம் வந்து பாரிஸ்ல இருக்கிறோம். இப்பதான் எல்லாம் முதல் தடவை நாங்கள் எவ்வளவு காலமா போட்டு இருக்கிறோம். அதை வழியா
இவற்ற வீடியோட எங்க வீடியோ தான் நீங்க பார்க்கணும் சரியா? கண்டிப்பா பாருங்க, எல்லாட்ட வீடியோவும் பாருங்க. அதுல இல்ல தானே வெளியே வந்துட்டீங்களா? நான் ஒரு 9:30 வந்தேன். விளையாட்டு போட்டிகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பதான் தொடங்கி கொண்டிருக்குது விளையாட்டு போட்டிகள் எல்லாம். மற்றது முக்கியமா வந்து கூழ் குடிக்கத்தான் வந்தது, ஒடியட் கூழ் குடிக்கிறதுக்கு. ஓகே ஓகே. நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்கு. நம்ம பாரிஸ் தமிழ் பொண்ணு கண்டனீங்களா? அவங்களே கண்டன தமிழ் கிளவன் எல்லாம் தமிழ் கிளவனையா காணல. சோ என்ஜாய் பண்ணுங்க விளையாட்டு. நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் தானே. கண்டிப்பா ஃபுல் ரவுண்ட் நடிவோம். ஓகே. பெண்களுக்கான நிறைய ஆடை வகைகள் இருக்குது. ஸோ என்னென்னு போய் பார்ப்பேன். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ரெடிமேட் பிளவுசஸ் அதில் கொஞ்சம் ஏற்கனவே இருக்குது. நல்லா இருக்குல்ல, நல்ல டிசைன். சின்னங்களுக்கு நிறைய நல்ல வடிவடிவான கேர்ள்ஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ்ல போட்டுருவாங்க. எனக்கு ரெண்டே கொஞ்சம் மெலி வித்தலையில இருக்கு. வந்து சல்வார் செட்டுகள் எல்லாம் இருக்குது. என்ன விலைன்னு பாருங்க. விலை இது 28 யூரோ. மெலிவுதான். இது 39 யூரோ. அப்படி இங்க நல்ல கலர் இருக்குது. இங்க பாருங்க, நல்ல கலர் இல்ல. 34 யூரோ. அப்ப எல்லாம் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. நன்றி நன்றி நன்றி. கல்லு வச்ச சாரி எல்லாமே அப்ப கொஞ்சம் வெளியா இருக்கும் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு கலர்லயும் இருக்குது. ப்ளூல இருக்குது, இது வந்து டார்க் அந்த மயில் பச்சையில இருக்குது. சோழன் பல்பரி வானிலையத்திலிருந்து விதவிதமான சாரிகள் சட்டைகள் எல்லாமே உங்களுக்கு எடுக்கப்படும். மாசத்துல நீங்க வந்து கேட்டா உங்களுக்கு என்ன சொல்லிடணும்னா ஆர்டர் பண்ணினா நாங்கள் எல்லாமே சகல விதமான பொருட்களும் ஓகே. இந்த டிஸ்கவுண்ட் விலையில இருக்குதா? ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ அப்படி ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ இல்லை. இப்போ எங்களுக்கு மலிவு சரியான குறைந்த விலையில தான் நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் வீடு வரை கொண்டு செல்வதற்காகவே உங்களுக்காக ஒரு அழகிய கார், அதனுடன் 100 சோழன் பல்பொருள் வாணிபத்தால நடத்தப்படுகின்ற ஒரு பெரிய சீட்டுல போட்டு நடந்துட்டு இருக்குது. சீட்டுல முதலாவதா வெல்ற அதிர்ஷ்டம் இருந்தா இந்த காரை வீட்டை கொண்டு போறோம். பெர்ஷியோ இந்த 208 208 கார் தான் வந்து ரெட் கலர்ல வழியா விட்டுருக்காங்க. அண்ணாட்ட கேட்போம் இருக்கா சீட்டுல பற்றி. டிக்கெட் பிரைஸ் என்ன, கார் எத்தனாவது பெருசு, அதை விட வேற என்னென்ன பெருசுகள் இருக்குது? உண்மையிலேயே இந்த சோழன் பல்பொருள் வாணிபத்தினர் அழகான பட்டிச்சீட்டுகளை வழங்கி முதலாவது பரிசாக இந்த காரை 20 ரூபா மட்டும்தான், வேற ஒன்றுமே இல்ல. வெறும் 20 ரூபா. அதன் ஊடாகவே உள்நுழைவு டிக்கெட்டும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த உள்நுழைவு டிக்கெட் நீங்கள் முன்னுக்கு காட்டலாம், 3 ரூபா ஃப்ரீயா தான் கொடுக்கிறோம். அதை விட முதலாவது பரிசாக இந்த கார் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன விலை, என்ன பெருமதி வரும் இந்த கார்? பெருமதி இப்ப சொல்ல இல்ல, கண்டிப்பாகவே நாங்கள் இந்த விநியோகித்து முதலாவது பரிசு வேண்டும் போது இதனுடைய பெருமதியை நாங்கள் கொடுப்போம். 100 ஆறுதல் பரிசாக 100 மிக்சிகள், இது விலை உயர்ந்த மிக்சிகள் தான், அதுவும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 2வது 3வது 4வது பரிசு, 2வது 3வது அதுக்கு தான் ஆறுதல் பரிசு. முதலாவது பரிசு மட்டும் கார், மற்றது 100 ஆறுதல் பரிசு. அந்த 2 3 நாங்கள் பிரிக்க இல்ல, டைரக்டாவே 100 பேருக்குரிய ஆறுதல் பரிசை நாங்க கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்டு பார்த்து வாங்கி செல்லுங்கலாம். 1 யூரோன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அப்படி என்ன வித்தியாசம் தெரியல. அக்காடி என்னத்தக்கா எப்படி சாப்பிட்டு பார்த்து வாங்கணும்? என்ன ப்ராடக்ட் இது? இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கட் வந்து இந்தியால இருந்து வருது. ஓகே. விதவிதமான ஃப்ளேவர் இருக்கு. என்ன விசேஷமே என்ன உண்டு பார்த்து வாங்கி செல்லுங்க போடலாம். அதாவது நீங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தா நீங்க எடுங்க, இல்லாட்டி பரவாயில்லை. இல்லாட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு போங்க. என்ன எல்லாமே ஒரு பேக் 1 யூரோ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. என்ன பார்லி கம்பெனிന്റെ? ஓகே. ஆரஞ்சு ஃப்ளேவர் பிஸ்கட் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கிரீமோட சேர்த்து சாப்பிடணும் நீங்களே. நல்லா இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது. ஆனா இந்த பிஸ்கட் நான் இதே மாதிரி சாப்பிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. நீங்க வளமையா எல்லா இடம் போய் சாம்பிள் மட்டும் தான் சாப்பிட்டு வாரீங்கன்னு தெரியும். எல்லா சாமியோட படம் உண்டா ஒரு ஃப்ரேமுக்குள்ள இருக்குது. சரஸ்வதி, பிள்ளையார், லக்ஷ்மி, முருகன் எல்லாருமே இதுக்குள்ள இருக்கணும். நல்லா இருக்குது. ஒன்று வாங்கி வீட்டை வச்சாலே வடிவா இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பகுதியா வந்து விளையாட்டு மைதானங்கள் இருக்குது. வந்து ஒன்று வந்து ஃபுல்லா வியாபாரம் வாணிபத்துல போய் கொண்டிருக்குது. எல்லா தரப்பட்ட பொருட்கள், உணவுகள், பல்பொருள் வாணிபங்கள், புடவைகள், அதை விட என்ன சொல்றது இலத்திரனியல் சாதனங்கள் சொல்லி ஒரே சத்தமாகவும் பாடல்களும் போட்டாவே இந்த வியாபாரங்கள்லாம் போய்கொண்டிருக்குது. நீங்க நிறைய பேரை
பார்க்கக்கூடியதா இருக்குது குறிப்பா ஏன்னா மக்கள் வாரதே விளையாட்டு பார்க்கறத விட பொருட்கள் வாங்குறதுக்கு தானே அதிகமா வாரது. ஏன்னா மளிகை சாமான் மலிவு விலையில கிடைக்கும். அது மலிவு விலையில ஆஃபர் எல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் ஒரு நிகழ்வு நடக்கிறேன்டா அந்த ஸ்பான்சர் தானே முக்கியம் வந்து. அப்போ அதனால வந்து அதே நடந்துட்டு இருக்குது. நாங்கள் கொஞ்சம் விளையாட்டு போட்டிகளில் கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி மிச்ச கடைகளில் இப்போ என்னென்ன சாமான் இருக்குன்னு பார்ப்போம். ஒரேடியா இதுகளை பார்த்துட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அங்கே போயிட்டு வருவோம். தம்பியை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கோயில் லாஜபிள்ளையில் கண்டுறோம். வீடியோ பார்த்தனியா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வந்து உண்மையா? ஓகே, என்ன விளையாட்டில் வாங்க வர போறீங்க? இன்னும் ஒன்றும் இல்லையா? காய்கழுத்தல் இருக்குது, ஓட்ட போட்டி இருக்குது, இந்த பன் சாப்பிட்றது இருக்கு, பலூன் உடைக்கிறது, சங்கீத கதிரை இருக்குது. இதான் ஒன்று விளையாடணுமா? ஓட்ட போட்டி பார்ப்போம். விளையாட எடுப்பேன். இது முதல் தடவை வர்றது இல்லை, ரெண்டாவது போனவர் வந்து நீங்களா? காணையில இவர் எடுக்கலும் நீங்கள் விளையாடணும். விளையாட்டு போட்டி வர விளையாடுறது தானே. வேற என்ன காலஞ்சம் அவ காய் வேற விளையாட்டு விளையாடுறது தானே. கேரம்போர்டு அடிக்கிறது அதெல்லாம் இருக்கு. தலான சண்டை இருக்குது. முதல் தரமா வரீங்க? ரெண்டாம் தரம். ஓகே, என்ன ஸ்பெஷல் இந்த வருஷம்? குளிர் தான் ஸ்பெஷல். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பாருங்க. டிக்டாக்ல பாக்குறீங்களா? யூடியூப்லயுமே பார்க்கணும். என்ன பேர் உங்களோட? என்ன பேர்? நவீஷ். ஓகே, என்ன விளையாட்டுல நீங்க பங்கு பெற்ற போறீங்க? என்ன பலூன் உடைக்கிறது, பனி சாப்பிட்றது, நிறைய விளையாட்டு எல்லாம் அக்கா கிட்ட சொல்லி ஒரு விளையாட்டுல பங்கு பெற்றீங்க. சரியா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ரோல். வா குட். அக்கா சொல்லுங்க, நீங்க என்ன விளையாட்டு போட்டி என்ன ஸ்பெஷல் இந்த வருஷம்? என்ன சொல்றேன்னு தெரியல. அப்ப என்னத்துக்காக மெயினா விளையாட்டு போட்டிக்கு வந்து நீங்க என்ன சாப்பிடுறது? என்ன சாப்பிட்டீங்க? வெக்கப்பட தேவையில்லை. ரோல் சாப்பிட்டீங்க. நல்லா இருக்கா? எங்க சாப்பிட்டீங்க? சோழன் உணவகத்துல. ஓகே, வேற என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு தான். இங்கதான் காலை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் இங்கே தான். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. விளையாட்டுலயுமே பங்கு பெற்றலாம். விளையாட்டு சங்கீத கதிரையில பங்கு பெற்றுங்க. ஓகே, பங்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். வேற ஓடினவர் வீடியோக்கு வராமல் இவர எப்படி போகும்? அண்ணா சொல்லுங்க, என்ன எப்படி போகுது விளையாட்டு போட்டி? இதான் முதல் தடவை வாரீங்க? ரெண்டாவது. போன முறை வந்து நீங்கள் அதுக்கு முதல் போன முறை வேற இல்லை. போன முறை முக்கியமான வேலையை உண்டால வர முடியாம போயிட்டு தான் வந்து என்ன விளையாட்டுல பங்கு பெற்றீங்க? போன முறை முதல் முறை பங்கு பெற்றே இல்லை. கேரம்போர்டு விளையாடிங்களா? விளையாடி இருக்கிறார். இந்த முறை விளையாட போறீங்க கேரம்போர்டு? ஓகே, இருக்கு நினைக்கிறேன். விளையாடுங்க. வேற இந்த முறை தலையணை சண்டே மற்றது இந்த அதெல்லாம் இல்லை. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷம், நன்றி. இதில் வந்து இந்த பந்தை வந்து கோல் போஸுக்கு அடிக்கணும் காலால் வந்து. ஸோ அதான் வந்து போட்டி வந்து போட்டியில் வேண்டா இதில் அதுக்குரிய பரிசுகள் எல்லாம் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் போன முறை தான் வெயிலுக்கு குளிக்கணும். இந்த முறை சரியான குளிர் தானே. ஜாக்கெட் போட்டுக்கொண்டு நான் குளிக்கையில் அந்த போர்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கட்டணம் உண்டு. அப்போலாம் தெரியல, பார்க்கணும் போயிட்டு அதை கொடுத்தா இதுக்குள்ள என்ட்ரன்ஸ் கிடைக்கும். அதில் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குரியது, அங்கால அந்த போல்ஸில் விளையாடுறது, மற்ற அந்த சறுக்கி சண்டை முழுக்க குழந்தை பிள்ளைகளுக்கான விளையாட்டு தான் வந்து. எல்லா ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு டிக்கெட் எடுக்க தானே வேணும் வந்து. அதுக்கு ஒரு கியூ நிற்குது உள்ளுக்கு போறதுக்கு வந்து. மற்ற உள்ளுக்கு குழந்தை பிள்ளைகளை நம்ம வீட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி சுத்தி கொண்டிருக்கணும்? அதை கையால சுத்தணும் வந்து. பாத்தீங்களா? தண்ணி நல்ல பயங்கர குளிரா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, கொஞ்சம் ஓமா இருக்கு. வாட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷா விட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. என்ஜாய் பண்ணி நம்ம சின்னாக்கள் வந்து சில பேர் அங்கால சும்மாவும் தண்ணிக்குள்ள கையை விட்டு ரிவர்ஸ் சுத்தணும், முன்பக்கம் சுத்தணும். ரெண்டு வகையிலையும் சுத்தலாம். இந்த போல் விளையாட்டுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும் வந்து இதுக்குள்ளதான் நாங்க கரண்டியை ஸ்பெண்ட் பண்றோம். நாங்கள் ஒரு முறை எல்லாத்தையும் தான் பாக்குறோம். என்ன இதுக்கு நாங்க விளையாட முடியும் அதனாலதான் ஆசையா இருக்குது பாக்க. நாங்களே உள்ளுக்க போய் நல்லா விளையாடணும் போல இருக்குது. கலர் கலரா பந்துகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் இதுக்கு தாண்டு தான் விளையாடி ஆக கீழே போனா வந்து நல்ல ஒரு ஃபன்னான இடம் தான். கொஞ்சம் போல்ஸ் குறைவு மாதிரி இருக்கு இந்த முறை. இல்ல அதுக்குள்ள கணக்கு ஒரு மூளைக்கு கொண்டு போய் மூளையை கொண்டு ஓடினோம். அதான் இன்னும் குறைஞ்சிருக்கு. அங்கால நிறைய இருக்கு. வேறுங்க சின்ன சின்ன நாகலாம் வந்து ஜம் பண்ணி வந்து நிற்கிறேன். வேறுங்க நாகல் குட்டீஸுகள் அவே இந்த சைஸுகளை இவன் ரிவர்ஸில் போகிறான் இதுக்குள்ள. எவ்வளவு விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. அடி விழுது போய்.
இதை பாருங்க அது சூப்பரா இருக்குல்ல. நாங்கள் வந்து அந்த வாட்டர்ல தண்ணி செய்திருக்கிறோம். போன முறையில் ஏற தண்ணி ஊற்றி கொண்டு இருந்தவங்க இந்த வெயிலுக்காக தண்ணி குளிரல்ல இப்போ தண்ணி ஊற்றினா கஷ்டம் தானே. அது மேலே ஜாக்கெட் போட்டு கொண்டு இருக்கேங்க. ஆனால் வந்து இதே மாதிரி தான் என்ன அந்த இப்படி வாட்டர் தீம் பார்க்குகள்ல இருக்கிறது. ஆனால் தண்ணி இடம் இருக்கு ஏறுறது கொஞ்சம் சேலஞ்சிங். ஆனால் ஷூவோட ஏற வேணாம்னு சொல்லியிருக்காரு. யா சொக்ஸ் தானே சொல்லி ஒரு ஆள் வந்துட்டு சோடியா இறங்குவான் குதிப்பம் பிளான் பண்ணி விட்டுட்டு மெட்ட வைப்பாங்க குதிக்கிறான். மெட்ட ரெடி ஆகி கொண்டிருக்கிறா. கீழே ரெண்டு அம்மா அப்பாக்கள் பெரியாக்களுக்கு விட மாட்டேன். இது வந்து வயசு இல்லை இதுக்கு மட்டும் எழுதி கிடக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வயது ட்ரை பண்ணி பார்க்கட்டேன். இப்போ கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது முழுக்க பலூன்ஸ் தான். இது காற்று அடிச்சு கொண்டே இருக்கிறமே என்ன குறைஞ்சி கொண்டே இருக்கும். வந்து சிறுவர் பள்ளியில் இருக்கிற எல்லா என்ன சொல்றது சர்க்கீஸ் ஊஞ்சல் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூடைப்பந்துன்னு சொல்லி எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த இடம். இது ஒரு சிறுவர் பூங்கா மாதிரி தான் இருக்குது. வா ஒன்று போட்டுட்டாங்க. கூடைப்பந்து வாலிபால் இல்லை, அது கரப்பந்தாட்டம். ஊஞ்சல் ஆடி கொண்டிருக்கிற வந்து என்ன விளையாட்டு பங்கு பெற போறீங்க? ஓட்ட போட்டி ஓட போறீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். பிரைஸ் அடிக்கணுமா? இவர் ஓட்ட போட்டி. நீங்க இந்த முறை முதல் முறை வரீங்க? போன முறை வந்து போன முறை பங்கு பெற்றிருக்கீங்க விளையாட்டு போட்டி? ஓகே, சூப்பர். பரிசு எல்லாம் வென்றுக்கிறீங்களா? பரிசு இல்லையோ பங்கு வெட்டுறது பெரிய விஷயம். பங்கு வெட்டணும். அக்கா நீங்கள் என்ன விளையாட்டு? கயிறு இழுக்கிறதா? இன்றைக்கு நல்ல ஒரு சவாலான போட்டி ஒன்று இருக்குதான். வெல்லணுமா? பேர் கொடுத்துட்டீங்களா? அப்ப உங்களோட டீமாக டீம் வந்து கொண்டிருக்கிறேன். வெல்லணும், போட்டியில வெல்லணும். குளிர் தானே, நான் கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளவு சமாளிக்க. சந்தோஷம். ஒவ்வொரு வருஷம் வில்லர் விளையாட்டு களத்துல விளையாடுறாங்க. என்ன 5 வருஷம் வில்லர் விளையாட்டு. என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? நாங்க கயிறு இழுக்குறாங்க. 5 வருஷமா நாங்க எல்லாம் கொண்டு வர்றாங்க. அப்ப நான் போன முறை எடுத்து போட்டு நான் இந்த முறை வெல்லணும்னு லட்சியத்தோட நிக்கிறோம். கண்டிப்பா வெல்லுவோம். கையில போன முறை வென்றிருக்கீங்க நீங்க. ஓகே, என்ன தந்தவங்க பரிசு வந்து? பிலாப்பழம், வாழைப்பழம். வாழைக்குலையா தந்தாங்க. என்ன வாழைக்குலை? கதலி வாழைப்பழம். பிலாப்பழம் பெருசு தந்தாங்க. கொண்டு போய் எல்லாரும் எல்லா டீமும் நாங்க பொடியெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க. சந்தோஷமா போச்சு. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி பேர் கொடுக்க போறீங்க. கண்டிப்பா. மில்லர் விளையாட்டு கழகத்தின் பேசாது. ஓகே, கடைசியில தானே நிகழ்வுகள் நடக்கும். தொடர்ந்து பாருங்க. அண்ணையாக கயிறு இழுக்கிறது எப்படி இழுக்கிறோம் பாப்போம். அண்ணா நீங்க இழுக்கிறீங்களா கயிறு? ஓகே, ஒரே டீம். இன்னும் முதல் முறை விளையாட போறீங்க. ஸ்ரீலங்கால இந்த புதிய வேற எப்படி பிரான்ஸ் பிடிச்சிருக்காரு? வணக்கம். இந்த குளிரண்டும் பேராவன் நெதர்லாந்துல இருந்து எங்களை வந்து போட்டி எடுக்க வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 18 வருஷம் நிறைய செய்கிறேன். நான் இந்த விளையாட்டு போட்டி நிறைய விஷயங்கள் கறக்கலாம். இந்த விளையாட்டு துறையிலேயும் 25வது வருஷத்தை நாம் தமிழர் அழகிய நாம் இந்த வல்லரசு நாட்டிலே நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம். அது பெருமை. ஒலிம்பிக்கால நடக்காத நிறைய பேஜுகள் எல்லாம் இருந்தாலும் அந்த 25வது வருஷம் செய்யணும்னு சொல்லி குளிரண்டும் பேராமல் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. உங்களையும் சந்திச்சது மிட்ட மகிழ்ச்சி. உங்களோட சேவை எங்களுக்கு தேவை. வீடியோவில் பார்க்குறாங்க, தேருக்கு வர்றீங்க. உங்களோட நிறைய நேரம் உங்களோட இடத்துல இருந்து விஜயமில்ல இருந்து நிறைய நிகழ்ச்சிகள் உங்களோட நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முறையும் தேருக்கு வந்த நீங்கள் காண கிடைக்கல. போன வருஷம் பேட்டி எடுத்த நீங்கள் தேர்ல எடுத்த நீங்கள் இந்த வருஷம் போன வருஷம் தேர்ல எடுத்த நீங்கள் இப்பதான் வந்திருக்கிறோம். இரண்டு ஜனம் எல்லாரும் குளிரா இருக்காண்டு நோம்பல 12 மணிக்கு வரேன் இருந்தாங்க. போன்றரைக்கு வந்திருக்கிறோம். சாப்பாடு என்ஜாய் பண்ணி இன்றைக்கு நோம்பல எங்களுக்கு பிடிச்ச கொத்து ரொட்டி தான் சாப்பிடாது. கூழ் இருக்கு, அதையும் குடிச்சு மகிழ்வோம். நல்லா செய்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஏற்கனவே நல்ல காலையில் சாப்பிட்டு தான் வந்த நாங்கள். ஏற்கனவே டயட்ல இருக்கிறேன். இருந்தாலும் வந்து எங்களுடைய அன்பர் வந்து நல்ல எங்களோட நல்ல லைவ் எல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய சாப்பிட மாட்டேன். சாப்பிடாட்டி நீ லைவுக்கு வர மாட்டேன்னு எமோஷனல் பிளாக்மெயில். அக்கா சொல்லுங்க, நீங்க முதல் முறையா வாரீங்களா விளையாட்டு போட்டி?
வருஷத்துல காணையில போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைவா இருக்குது. குளிர்தானே. இனி வரையும் முடியாது. நீங்க என்ன விளையாட்டுல பங்கு பெற்றீங்க? இல்ல நான் பார்வையாளர் மட்டும். பார்வையாளர் வாங்க பேக் ஃபுல்லா சாப்பாடு எல்லா சாப்பாடும் வேண்டி கொண்டு எல்லாருக்கும் இலவசமா கொடுத்து கொண்டு பெருமகிழ்வு அடைகின்றோம். அதற்கு தமிழர் பண்பாட்டு கழகத்திற்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய இனத்திலே உள்ள இந்த சிறப்பு பிள்ளைகளை வெளிக்கொண்டு வருவது மகிழ்விப்பது காட்டி இருக்கின்றது. இங்க எவ்வளவு கடை இருந்தும் அக்கா வீட்டை செஞ்சு உடனே எல்லாரும் கொடுத்துட்டீங்க. கோயில போறாங்க வந்து சூப்பரா இருக்கு. போன முறை கடை போட்டிருந்த வேற இந்த இடியப்பம் பிள்ளைற மிஷின் எல்லாம் வச்சு இப்ப வந்து பிசினஸ் செய்யறீங்களா நீங்க? கடையா வச்சு செய்றீங்க? இங்க போடல ஆன்லைன்ல செய்றீங்க. ஓகே, அது என்ன மிஷின்? அந்த இதால எப்படி சுத்தும் போது இடியப்பம் அது வேற சுலபமா இருக்கும். அந்த கனடாவில இருந்தவங்க எடுத்து செய்யறான்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, போன முறை எங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வீடியோ போட்டிருப்போம். வந்து யாருக்கா தேவையா கண்டக்ட் பண்ணுங்க. எப்படி போதானே இந்த விளையாட்டு போட்டி? குளிர் பிரச்சனை கொஞ்சம் ஒலிம்பிக்கால இந்த செப்டம்பர்ல செய்ய வேண்டி வந்ததால கொஞ்சம் சனம் கொஞ்சம் குறைவா மாதிரி தானே இருக்குது. வந்து ஆனால் அவ்வளவு குளிரா தெரியல. பொருளாக ஓகே தான் இருக்கு வந்த பிறகு. அதே நேரம் அண்ணா எங்களோட லைவ்ல எல்லாம் வந்து நாங்கள் கேட்குற கேள்விகள்லாம் டக் டக்குன்னு பதில் சொல்லி முதலாம் இடத்தை எல்லாம் வந்து வென்றிருக்கிறார் அண்ணா. நன்றி எங்களோட இணைந்து கொள்றதுக்கு. வந்து தொடர்ந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். மகளா வந்து நீங்கள் விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றீங்களா இந்த முறை? இல்ல நான் மார்ச்சிங் பேண்ட் செய்றீங்களா? பின்னேரம் இருக்கல்ல அது வந்து ஈவென்ட் வந்து காலமே முடிஞ்சுது அந்த ஈவென்ட். அப்போ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இலக்கியா இந்த முறை அந்த ஈவென்ட். நாங்கள் போன முறை அது ஈவினிங் எல்லாம் நடந்தது. ஒரு மதியத்துக்கு சுமார் ஷோ எல்லா பூத்துக்கும் போறவே கொஞ்சம் லேட்டா போனதால பின்னேரம் முதல்ல செஞ்சிட்டீங்க. ஓகே, அப்போ என்ன வேற விளையாட்டுகள்? சங்கீத கதிரை இல்ல ஓகே 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 என்ஜாய் பண்ணுங்க. இது கன் ஷூட்டிங். ஓகே, அதில் ஜெயிச்சு பரிசு வாங்கணும் வந்து. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. உங்களுக்கு சந்தோஷம். நன்றி. விளையாட்டு போட்டி முதல் தடவையா வாரீங்களா? 3 வருஷமா வாரீங்க. என்ன விளையாட்டுல பங்கு பெற்ற நீங்கள்? அப்ப என்ன விளையாட்டு விளையாடுறீங்க நீங்கள்? பலூன் ஊதுற போட்டியில பங்கு பெற்றுங்க. சரியோ, பெருசு வெல்லுங்க. பன் சாப்பிட்றதும் இருக்கு. ஏன்னா குட்டியும் பாக்குறா வேறுங்க வந்து என்ன செய்யணும் வந்து. அண்ணா என்ன விளையாட்டுல பங்கு பெற்ற நீங்கள்? கயிறு இருக்கிற போட்டியில் பங்கு பெற்றலாம். நல்லா போயிருங்க ரெடியில. ஓகே, என்ன ஸ்பெஷல் இந்த வருஷம்? நடக்கிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் குளிர். ஓகே, நன்றி. சந்திச்சதுல சந்தோஷம். என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை பார்க்கறாங்க. நல்ல கேள்விகள் நன்றி நன்றி. ஆன்சர் பண்ணுங்க. பதில் போடுற நீங்களா? போட்டுக்கிட்டு. ஓகே, நன்றி உங்களோட ஆதரவுக்கு. வந்து நல்ல வழியா வாங்கி சாப்பிடுங்க. எல்லா சாப்பாடும் வந்து. அண்ணா சொல்லுங்க. அண்ணா நீங்க கட்டாயம் கயிறு இழுத்தே ஆகணும். நல்ல வாட்டர் சாட்டம் இருக்கிறீங்க. பங்கு பெற்றீங்களா? ஒரு விழுக்கிற என்ன டீம்ல பேர் உங்கடா? இப்ப ஓயாதலைங்கிற டீம்ல இப்ப இன்னைக்கு நிறைய பேர் கயிறுகள் போட்டியில சந்திக்க போறோம். வந்து போன முறை எழுதுறீங்களா? வந்து அதுக்கு முதல் முறை எழுதுறீங்க. இந்த முறை என்ன விழுக்கிற பிள்ளை? இந்த முறை உங்களோட டீமாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வந்து பேரை கொடுங்க, வெல்லுங்க. சந்திச்ச சந்தோஷம். வேற ஏதாவது விளையாட்டு? வேற விளையாட்டு இதான். நீங்க எத்தனை தடவை வரீங்க? 4வது. ஓகே, அண்ணா வந்து ஒரு யூடியூபர், ஒரு டிக்டாக்லயும் ஒரு ஃபேமஸ் ஆனார். சொல்லுங்க அண்ணா, உங்களை பற்றி சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சிவா. டாப் பாரிஸ் தமிழ் நிகழ்வு. டாப் பாரிஸ் தமிழ் யூடியூப் சேனல் வந்து போய் பாருங்க. எப்படி விளையாட்டு போட்டி எப்படி போய் கொண்டிருக்கு? விளையாட்டு போட்டி நல்லா சிறப்பா போய் கொண்டிருக்கு. இங்க வந்து எங்களுடைய கிராம முறை போய் எல்லாம் இந்த தமிழர் விழா எல்லாம் காட்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம். நல்ல தரமான பூல் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கு. நீங்க பூல்னா குடிக்க பார்க்கலாம். போல வந்து நாங்க ட்ரை பண்ணோம். கொஞ்சம் பசிக்கல. இல்ல நீங்க என்ன தொடர்பு நீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பூல் எப்படி காட்சி என்ன மாதிரி குடிக்கிறேன்னு டைரக்டா கொண்டு காட்டுவேன். நீங்க செய்யறதும் காட்டுவீங்க. செய்யறதும் காட்டு. உங்களுக்கு காட்டுறது வேற. நீங்க எடுக்கலையா உங்களுக்கு சேனலுக்கு வீடியோ? எனக்கு இப்ப 2 கண்டினுக்கு வந்து புக்கிங்ல இருக்கு. 2 கண்டின்ல வந்து முடிச்சு பார்க்க சொல்லி உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா தயாரா இருக்கிறேன். அந்த சோழனுக்கு போக விரும்பினாலும் நீங்கள் வரலாம். தமிழர் உணவகத்துக்கு எடுத்து சோழன் நாங்க ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு வந்து உள்ள கூல் எடுத்துட்டீங்களா? இல்ல கொத்து வாங்க நான் உங்களுக்கு நான் இப்ப என்ன சொல்லிக்கிறேன்டா,
எங்களை டிக்டாக்ல கேட்கிற கேள்விகள்ல வின் பண்ணி முதலாவது இடத்துக்கு வார அந்த அதிக தடவை முதலாவது இடத்துக்கு வாரவைக்கு வந்து அந்த இடியப்ப இதை வந்து பரிசா தாரன்னு சொல்லியிருக்கிறார் வந்து உங்களோட லைவ்ல நிறைய தடவை யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னால அவற்றை அட்ரஸுக்கு நான் உண்மையா வந்து நிறைய பேர் லைவை வந்து பார்த்து பிரயோசனப்படுறது அண்ணா தொடர்ந்து பாக்குறேன்னு சொன்னேன். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கு நன்றி அண்ணா. அடுத்த முறை லைவ்ல சந்திப்போம் அடுத்த வெள்ளிக்கிழமை. நன்றி நன்றி அண்ணா. சொல்லுங்க எப்படி போகுது உங்களோட விளையாட்டு போட்டி எல்லாம்? நல்லபடியா போகுது. நல்லபடியா போகுது. நீங்க என்ன விளையாட்டுல பங்கு பெற்றீங்களோ? பிள்ளைகளை பங்கு பெற்ற என்ன விளையாட்டுல பங்கு பெற்றீங்க? இன்னும் தெரியாது என்னத்துல பங்கு பெற்ற விரும்பினமோ பங்கு பெற்ற. எத்தனாவது தடவை நீங்க வாரீங்க? இது நாங்கள் பிரான்ஸ்லயே இருக்க வேண்டியால எல்லா தொடர்ச்சியா வரனால இது 5-6வது வருஷம். இப்ப இந்த முறை என்ன விசேஷமா இருக்குது வந்து? அப்பா வில்லுப்பாட்டு செய்யறாரு, அதால இண்டே கூட வில்லுப்பாட்டு நடக்குது வந்து எந்த மேடையில? அந்த மேடையில நடக்கும். ஓகே. என்ன தொழிற்பொருள் நடக்குது? டெண்டரைக்கு நடக்கும். பழைய ஒரு புராண கதை ஒன்று. என்ன பேர் வில்லுப்பாட்டு அந்த குழுவுக்கு வந்து? என்ன கலைவாணர் வில்லிசை கலைவாணர் வில்லுப்பாட்டு குழுவை நாங்கள் நடக்க வந்து எடுப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நன்றி அண்ணா. சொல்லுங்க எப்படி போகுது விளையாட்டு போட்டியில? அந்த மாதிரி போகுது. எத்தனை நிறைய வாரீங்க நீங்க? போன முறை சந்திச்சு நாங்கள் இவங்களை வந்து ஏற்கனவே சந்திச்சு வீடியோ போட்டிருக்கோம். என்ன ஸ்பெஷல் இந்த முறை? கொஞ்சம் குளிர் ஆக்கள் கொஞ்சம் குறைவு. என்ன விளையாட்டு போட்டியில என்ன விளையாட்டுல பங்கு பெற போறீங்க நீங்க? நான் வந்து பாட்டு படிக்க போறேன். பாட்டு படிக்க போறீங்களா? இந்த மேடையில? வாழ்த்துக்கள் அண்ணா. இவன் விளையாடினமோ சங்கீத கதிரையில. ஓகே. நீங்க சங்கீத கதிரையில விளையாட போறீங்களா நீங்கள் வந்து? ஓகே. பாட்டு நிப்பாட்டினோட இருந்துரும் கதிரையை கண்டுபிடிச்சா. அக்கா சொல்லுங்க நீங்க. விளையாடி இருக்கிறீங்க. ஓகே. வாழ்த்துக்கள். என்ன ஸ்பெஷல் இந்த விளையாட்டு போட்டியில? என்ன ஸ்பெஷல் சாப்பாடுகள் சாப்பிடுறீங்களா? ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு, செக் பண்ணி இனிதானே இருக்குது. ஓகே. வாழ்த்துக்கள். என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. என்ன சொல்லுங்க? நாங்க வாலிபால் விளையாட போறோம். வாலிபால் போறீங்க? உங்க டீமோட பேர் என்ன? பேர் இல்ல, நாங்க எங்கட ஃபேமிலியா விளையாட போறோம். ஃபேமிலியா விளையாட. அப்படி விளையாட பேர் கொடுத்தா சரி. பேர் கொடுத்து 15 ரூபா கட்டினா ஒரு டீம் விளையாடலாம். நாங்க இப்ப வந்து 6 பேர் இருக்கிறோம். யாரை பார்த்துட்டு இருக்கோம், வந்தா கொடுத்துட்டு விளையாட போறோம். இந்த முறை போன முறை விளையாடினாங்க. இந்த மாதிரி செட்டப் கேம் தான். விளையாடுங்க. வெற்றி பெறணும்னு நாங்க வாழ்த்துறோம். நன்றி நன்றி நன்றி. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்லப்பா வந்து உணவுகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிற இடம் வந்து தமிழர் உணவகத்தில் தான். ஆரம்பத்திலேயே கொத்து வாதம் வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ நேரம் பசி இல்லை, இப்போ பசிக்கிற மாதிரி கிடக்கு வந்து அண்ணா வேறு லெவலில் போட்டு கொண்டுக்கிறார் வந்து கொத்து. ஸோ அப்படியே உள்ளுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு எல்லாம் தயாராகி கொண்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். நம்ம வந்து வட்டக்கோட்டை நம்ம முறைப்படி நாங்கள் வந்து இங்கே வந்து கூழ் காய்ச்சல் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே. இதில் என்னென்ன உணவு வகைகள் எல்லாம் இருக்குது? கடல் உணவுல வந்து என்ன ஊரில் எப்படி கூழ் காய்ச்சறது? ஓகே. எல்லாம் அவ்வளவு சாமான், நண்டு, இறால், கனவை, திடுக்க, மீன், எல்லா கடல் உணவும் எல்லா கடல் உணவும் போட்டு அதுவும் ஒடியல் கூழ் வந்து அதோட மரவள்ளி அந்த துண்டு துண்டா இருக்கணும்ன்றதுக்காக முழுசா போட்டுக்கிட முழுசா போடுறது. அப்ப கரை நேரம் ஆவிஞ்சா கரைஞ்சு போடும். மரவள்ளி கரையாத மாதிரி தான் அந்த பதத்துல பதத்துக்கு போட்டு வச்சிருக்கோம். இதுல வந்து கூழ் எக்ஸ்பர்ட் எல்லாரும் இதெல்லாம் இருக்கிறோம் வந்து. ஓகே. கடைசியா முறுக்கமிலையும் போடுறது. ஓகே. முறுக்கமிலை மீன். ஸோ நல்ல சத்தான ஒரு சாப்பாடாண்டா கூழ் தான் வந்து. அது குடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்கிறோம்னு வெளியில் எங்களுக்கு சொல்லி நான் வந்து. ஸோ அது தயாரிக்கிற இடம் வந்து சூப்பராக இருக்குது. முறுக்கம் விலையும் கடைசியாக போட்டு சாப்பிடணும். நாங்கள் முறுக்கம் என்ன விலையில் வந்து அந்த ஒரு கூழ் அப்படியே அது அங்கால விற்பனை, அது அங்கால தான். இது வந்து இந்த கப்புக்குள்ள வந்து ஓகே. நல்ல சுட நல்ல வாசமாகவும் இருக்குது வந்து. ஸோ வாழ்த்துக்கள். வடிவா செய்யுங்க. நல்லா நடக்கணும் உங்களோட பிஸ்னஸ் எல்லாம். நன்றி அக்கா. நன்றி. இதில் வந்து வாலிபால் மேட்சில் நடந்துகிட்டு ஆனால் இதில் ஓவர் கேம் விளையாடினோம். செட்டப் கேமும் இருக்குது அங்கால வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் கோர்ட் நிறைய இருக்குது. 1 2 அங்கால இன்னும் ஒன்று போட்டு கொண்டுருக்குறாங்க. ஸோ 3 கோர்ட்டில் வந்து விளையாட போகிறாங்க வந்து. நிறைய டீம் நிறைய ஆக்கள் நிற்கணும் இதில். இதில் எங்களுடைய நாடக குழு ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய வேடங்கள் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு
ஒரு ஊர்ல ஒரு நாடக நிகழ்வை பார்க்க போற மாதிரி இருக்குது. அண்ணா சொல்லுங்க, என்ன நாடகம், இந்த நாடகத்தின் குழுவின் பேர் என்ன, என்னதை பற்றி நாடகம் செய்ய போறீங்க? வணக்கம். நாங்கள் வந்து தம்பாட்டி காந்திஜி நாடகம் என்ற பேரில் புலம்பெயர்ந்த தேசத்திலும் நாங்கள் எங்களோட கூத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து காத்தவராயன் சிந்தனடை கூத்துண்டு ஒரு புராண இதிகாச கதைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு கூத்து. இதில் பல்வேறு வேடமேட்டு பல கலைஞர்கள் நடிக்கிறார்கள். பல பழைய அனுபவமான கலைஞர்களும் இருக்கிறார்கள், புது கலைஞர்களும் இருக்கிறார்கள். முதலாவதா போடுறீங்க? இல்லை, நாங்கள் இது எங்களோட பரிசீலனை இதோட 15வது 20வது விளையாட்டு தமிழ் விளையாட்டு இது மூன்றாவது மேடை. போன முறை போட்ட நீங்களா? போன முறை நாங்க இங்க போட இல்ல, வேற இடங்கள்ல போட்ட நீங்களா? ஓகே. எங்கட அனுபவமான இதுக்கு முதல் டென்மார்க், சுவிஸ் போன்ற நாடுகள்ல போய் ஓகே. நீங்க அப்ப பிரான்ஸ்ல தான் செஞ்சு கொண்டிருக்கீங்க? பிரான்ஸ்ல வேற நாடுகளுக்கும் போய் இருக்கிறோம். ஜெர்மன், சுவிஸ் போன்ற நாடுகள். உங்களோட வேடம் என்ன வேடம்? நான் வந்து சிவபெருமான் வேடம். சிவபெருமான் வேடம். எல்லா கலைஞரும் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். பாம்பு கொஞ்சம் படுத்துட்டு சிவபெருமான் பாக்குற கலை யார் மேக்கப் பண்றது கூட எங்களுக்குள்ளே தான். நாங்களே கலைஞர்கள் எல்லாருமே பெரும்பாலும் திறமையான ஆக்கள். மேக்கப் செய்யறதாக இருந்தாலும் சரி, இசை பக்கவாத்தியமா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்களுக்குள்ளே தான். அண்ணா வந்து கிருஷ்ணன் நினைக்கிறேன் இல்லையா? நீல கலரை பார்த்தோன்னே தெரியுது வந்து கிருஷ்ணன் நல்ல அழகா இருக்குது பாக்குறதுக்கு வந்து. என்ன கிருஷ்ணன் என்ன டயலாக் கொண்டு சொல்லுவாங்க இந்த நாடகத்துல? வர பிடிச்ச டயலாக் கொண்டு ஒரு வரி உண்டு. பாட்டு தான் இருக்குது. பாட்டு தான் ஒரு லைன் படிக்கும். பாட்டு நாங்கள் அதுல படிச்சா நல்லா இருக்கும். சரி, ஓகே ஓகே. சிறப்பா நடிக்கணும் நாங்கள் வாழ்த்துறோம். எல்லாரும் நல்ல மைக்கெல்லாம் கொள்கை நல்ல அழகா இருக்கிறீங்க வந்து. நீங்களே என்ன வேடம்? என்ன வேடம்? பாலக்காத்தன். அப்படியா? பாலக்காத்தன். ஓகே ஓகே. நல்ல வடிவா நடிக்கணும் நாங்கள் பாப்போம் எப்படின்னு சொல்லி. அண்ணா சொல்லுங்க, நீங்க என்ன வேடம்? நீங்க அந்த இதுல சின்னான் படம் நடிக்கிறேன். ஓகே. அந்த என்ன சொல்றது, அந்த படகுல பட ஓட்டி மாதிரி ஒரு வேடத்துல இருக்கிறீங்க. அப்படியா? அந்த கட்டமா இருக்குது. எங்களுக்கு இதுல 1 மணி நேரம் அந்த கட்டம் நாங்க சேர்க்கே இல்ல. ஓகே. 1 மணி நேரம் முடிக்க மாட்டாங்க. ஆனா பட கட்டமும் இருக்குல்ல, சின்ன கட்டமாக காத்தாண்ட. என்ன பேர் உங்களோட பேர்? எனது பேர் கலைச்செல்வன் புனிதன். நடிச்சுக்கிறீங்க நீங்க? ஏற்கனவே நான் நடிச்சிருக்கிறோம். டென்மார்க்லாம் வந்து நடிச்சினாங்க. இதுல வந்து காத்தாண்ட தோழனா நான் நடிக்கிறேன். சின்ன நான் நடிக்கிறேன். வணக்கம், என் பேர் தவறா சக்கிரதர். நான் வந்து காத்தாண்ட நடிக்கிறேன். ஓகே. என்ன அந்த இது இந்த அர்த்தம் என்ன உங்களோட? அதாவது இந்த நாடகத்தின் தலைப்பு வந்து மாலைக்கு வாதாடிய மைந்தன் காத்தவராயன் சிந்தனோட. இந்த மாலையை நான் தான் கவர போறேன். அதனால நான் வடிவா கவரணும்னு சொல்லி, அதே நேரம் ரசிகர்களையும் கவரணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நன்றி அண்ணா. அண்ணா சொல்லுங்க, நீங்க நேரம் படம் பார்க்கவே தெரியும், பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, சொல்லுங்க, என்ன எவ்வளவு காலமா நடிக்கிறீங்க நீங்க? நான் வந்து இங்க பிரான்ஸுக்கு வந்து இப்போ ஒரு 5வது 4வது மேடை. ஓகே ஓகே. பேண்டெல்லாம் அடிக்க தொடங்கி நம்ம வந்து எடுப்போம். ஓகே, சூப்பர். அதை வந்து சரியா பிஸி ஆகிட்டு நம்ம வந்து எல்லாரையும் சந்திக்க போறோம். எல்லாரையும் அங்க மேடையில சந்திப்போம். இந்த ஒழுங்கமைப்பாளர் உறுப்பினர்கள் ஒருவராக செயல்பட்டு நிற்கிறார். கலை நிகழ்வுகளுக்கு பொறுப்பாக செயல்படுறாராம். ஏற்கனவே என்னெல்லாம் தொடர்பு கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு தான் நேர சந்திச்ச சந்தோஷம். எப்படி போய் கொண்டிருக்கு நிகழ்வுகள் எல்லாம்? நல்லா போய் கொண்டிருக்குது. ஆனால் இன்றைக்கு எங்களோட காலநிலை கை கொடுக்கல, அது தெரியும். செப்டம்பர் மாதம் கடைசிக்கிழமை நோமலாக இது எதிர்பார்க்கப்பட்டதான் குளிராக இருக்கும். நடக்க வேண்டிய வந்து ஜூலை முதல் கிழமை நடக்க வேண்டியது ஒலிம்பிக்கால எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டடங்கள் முழுக்க எல்லாம் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் தங்கியிருந்த இடங்கள்லாம் அந்த கட்டடங்கள் இல்லை. முந்தைய அந்த இடத்துல கட்டடங்கள் இல்லை, வெட்ட வழியா இருந்த இடம் எல்லாம் இப்போ கட்டடம். அதே நேரத்தில் அதில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கு. கார் பார்க்கிங்ல கொஞ்சம் தூரம் இறங்கி எங்களுக்கு மைதானம் முழுக்க மைதானம் முழுக்கத்தார் அப்படியே சுற்றி வராங்க. அரவாசி அங்கால வந்து ஒலிம்பிக்கான முழு இதுகளும் போனபடியா. ஆனா இந்த ஒலிம்பிக் இருந்த போதுமே அனுமதி தந்தது பெரிய தவற விட்டா பிறகு அது ஒரு இதாக போயிடும். இன்றைக்கு ஒரு கிழமையா மழை இருந்தாலும் ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் நாங்கள் இன்றைக்கு 25வது வருஷத்துல நாங்கள் நிற்கிறோம். என்ன கலை நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்குது? இப்போ நாங்கள் சிந்து நடக்கூத்து தொடங்க போகுது. அது காத்தவராயன். அடுத்தது வந்து வில்லுப்பாட்டு இருக்குது. அதே நேரத்தில் ராப் மியூசிக் இருக்குது. பின்னேரம் இடைக்கடை வந்து கொஞ்சம் கரோக்கி மியூசிக் செய்வோம். இந்த வளமையா இசைக்குழு செய்கிறாங்களும் இந்த வருஷம் இசைக்குழு கடைசி நேரத்தில் மாட்டோண்டபடியாக நாங்கள் இசைக்குழுவை நிப்பாட்டி கரோக்கிலாம் கொஞ்சம் 2-3 பாட்டுகள் வர போகுது. கொஞ்சம் நேரத்துக்கு நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலைண்டா வானம் கை கொடுக்கல. எங்களுக்கு அதே நேரத்தில் மின்சாரம் வந்து ராத்திரி பெரிய பிரச்சனை ஆயிட்டு. மின்சாரம் மெயின் ஜெனரேட்டர் வந்து அவன் எரிஞ்சபடியே இப்போ திரும்பிய ஜெனரேட்டர்ல இருந்து லைன் கொடுத்து. நிகழ்வில் எவ்வளவு தடங்கள் எல்லாம் என்ன சொல்றது, இதுகளும் நம்மளை சோதிக்குது. என்ன மாதிரி வானிலை நேர காலம் பிந்தினது, ஜெனரேட்டர் பிந்தினது, மைதானம் மட்டுப்படுத்தப்பட்டது. கவர்மெண்ட் இதுதான். அதே அங்கே மெயின் பாக்ஸ் வந்து ராத்திரி எரிஞ்சு போயிட்டு. அப்போ அதால ஜெனரேட்டர் கொண்டு வந்து போட்டு தான் காலமையிலிருந்து வேலை செய்யுது. அப்படி இருந்தும் செய்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நானும் இந்த விளையாட்டு விழாவோட 25 வருஷமா இருக்கிறேன். முதலாவது விளையாட்டு விழாவில் இருந்து அதில் பற்றி சுவாரஸ்யமாக கதைக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் நீளமாக போயிடும். வந்து அதுக்கு தனியாகவே இருக்கா அண்ணா இருக்க நாங்கள் இன்டர்வியூ பண்ணி போடுவோம். விளையாட்டு விழாலாம் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சுவாரஸ்யம். அது இந்த மைதானம் இல்லை, வேற ஒரு விளையாட்டு. அன்றைக்கும் செய்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட 2 மணிக்கு பெரும் மழை வந்து
எல்லாத்தையும் குழப்பி எதிர்பார்க்காத மழை நல்ல வெயில் அடிச்சது முதலாவது தடவை நடக்கும் முதலாவது இருந்தா போல மழை வந்து ஞாபக சாமான் ஆக்கண்டு இதெல்லாத்தையும் அள்ளி கொண்டு போட்டுது அது அப்படியே கணக்கு சுவாரஸ்யங்கள் இருக்குது இதுக்குள்ள. நாங்கள் இதை பற்றி தனியாக அண்ணா சந்திச்சு ஒரு இந்த தமிழர் விளையாட்டு போட்டி உருவான விதம் ஒரு வீடியோ வந்து நான் இப்போ கூடிய விரைவில் போடுறேன் வந்து எல்லா விளையாட்டுகளும் வந்து வடிவாக நடக்கணும்னு நாங்கள் வாழ்த்துக்களை வந்து வாங்க அப்படியே கழிச்சு கழிச்சு போவோம். ஓகே, இந்த கலைஞர்களை வரவேற்றுக் கொள்வோம். குழுவினர்கள் யோகி சநாதன் விநாயகமூர்த்தி தம்பி இந்த கலைஞர்கள் வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக எங்களுடைய கூத்து நிகழ்வு அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நல்லது, அந்த மாரியானவள் அகோர உன்னத தவசி இருக்கிறாள். அவளது தவசை குழப்ப வேண்டும். அங்கே வேலாயுதம் தானே எடுத்தோ ஆதி சிவனாரும் படி வீசுக்கு விட்டு தவசின் முன்னே மாய சிவனாரும் ஆதி சிவனாரும் என்ன முட்டேன். அத்தாருக்கு வேண்டிய பூஜை நமஸ்காரங்கள் செய்ய வேண்டும். நானும் தோட்டம் தீரந்தெல்லாவோ தூமாரியம்மன் தீக்கரமாய் போகலுத்தேன் மாரி தேவியம்மன் முத்து மாரியம்மன் கட்டி. சரி, நல்லது. அத்தாருக்கு இன்னொரு விதமான நமஸ்காரம் செய்ய வேண்டும். முக்கால் வளமாய் வந்தோம், முக்கால் வளமாய் வந்தோம் முத்து மாரியம்மன் தொட்டியத்தை ஆடுகின்ற தொட்டியத்தை சின்ன நான் தான் அண்ணா. நீண்ட தூரம் இருந்து களைத்து வந்திருப்பீர்கள். வாருங்கள், சற்று அமர்ந்திருந்து தாம்பூலம் மறந்துவோம். சின்னான் நான் எடுத்து சின்னான் 15 வயதுக்கு கண்ணம்மா எங்களுடைய ஒரு அன்பு நண்பர் ஃபேன் என்றே சொல்லலாம். எங்களை எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாங்க, லைவ்ல எல்லாம் வருவாங்க. இன்றைக்கு விளையாட்டை கண்டு களிக்கவும் விளையாட்டில் பங்கு பெற்றவங்க வந்திருக்காங்க. முக்கியமாக எப்படி சொல்லுங்க கண்ணம்மா, எத்தனை தடவை வாரீங்க நீங்க? ஒரு வருஷம் மாறீங்களா? ரெண்டாவது தடவை. ஓகே, விளையாட்டு எதுலயும் பங்கு பெற்றே இல்லை. சும்மா போனவங்க பார்த்துக்கொண்டு போனீங்க என்ன நடக்குதுண்டு. இந்த முறை அம்மாவையும் கூட்டிக் கொண்டு உங்களை பாக்குறதுக்காக வந்தது. சந்தோஷமா இருக்கு. தமிழர் எல்லாத்தையும் ஒரு ஏரியா பார்த்து நிகழ்வுகள்ல பங்கு வச்சு. ஓகே, என்ன விளையாட்டுல மெடல் ஜெயிச்சு வச்சிருக்காங்க? என்ன இதுல வெற்றி பெற்றிருக்கீங்க? ஓகே, எத்தனாவது இடம்? 4வது இடம். வந்து வாழ்த்துக்கள். வந்து நிறைய பேர் சந்திச்சுனாங்க. ஒரு தடவை விளையாட்டுல பங்கு பெற்றியில பெரும்பாலும் இனித்தான் விளையாட போறேன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க பங்கு பெற்றி வேண்டிட்டீங்க. வாழ்த்துக்கள். அம்மா எப்படி இருக்கிறீங்க? அம்மா எங்கிட்ட ஒரு டிவிர ஃபேன் வந்து எங்களை கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவா. போன வெள்ளிக்கிழமை கூட ஒரு பதில வின் பண்ணினவங்க. எப்படி இருக்கு விளையாட்டு போட்டிகள் எல்லாம்? நல்லா இருக்கு. நான் முதல் வந்திருக்கீங்க. ஓகே, 7 வருஷம் வந்து இப்பதான் இந்த விளையாட்டு போட்டி வரீங்க. எப்படி இருக்கு? உங்கள்ட்ட தான் கேட்கணும். எப்படி இருக்குது? வந்து ஆனா உண்மையாவே நல்ல சந்தோஷமா இருக்குது. பார்த்தது ஃபுல்லா தமிழாக்கள் நிறைய பேர் தெரிஞ்சாக்கள் எல்லாம் சந்திச்சா நீங்களோ நிக்கணுமா? இன்னும் சந்திக்கல. இன்னும் கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் குளிரா இருக்கிறதுனால ஆக்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு பிந்தி நடக்குது இல்லை கொஞ்சம் எல்லாரும் சந்திப்போம். நிகழ்வு நல்லா இருக்கும். நிறைய விதமான நிகழ்வுகளை கண்டு சாப்பிட்டுட்டீங்களா? ஓடி கலைஞ்சாச்சு எல்லாத்தையும் வேண்டி சாப்பிட போறாங்களா? கண்ணம்மா வந்து அம்மா
நல்ல சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில பெருசா நான் பங்கு பெற்றேன் இல்லை, இவ தான் போறவா. இவாட இந்த இதை பார்த்தா பிறகுதான் எனக்கும் அதுல பங்கு பெற்றோம் ஆசை. அதுக்கு பிறகு எப்ப 10 மணி மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்பேன். நன்றி நன்றி. உங்களோட ஆதரவுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னே தெரியல. தொடர்ந்து இணைஞ்சிருங்க எங்களோட. உங்களை சந்திச்சது எங்களோட சந்தோஷம். நிறைய பேரை சந்திச்ச நாங்கள் உங்களையும் கட்டாயம் சந்திக்கணும் வந்து நாங்கள். நன்றி. அம்மா பாத்தீங்கன்னா கார்த்திகை பூ கொண்டு வாங்கி கொண்டு போறோம். ஓகே நன்றி. வெடியா வச்சிருங்க. சந்தோஷம். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நன்றி. அப்படியே காத்தான் குத்து பார்த்துட்டு நாங்கள் இடையில விட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா சங்கீத கதிரை நீங்க நடந்து கொண்டிருக்கு. எல்லா நிகழ்வுகளும் ஒரே டைம்ல நடக்கிறபடியா இதை ஓடி போய் ஒரு யோசனையா இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச அளவில் எடுக்கிறோம். இப்ப சங்கீத கதிரை சொன்னது நடந்து கொண்டிருக்கு. அதை பார்த்துட்டு வருவாங்க. எல்லாரும் ஓடி இடத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இப்பொழுது விளையாட்டு தொடங்கி விட்டது. சின்ன வயசு ஞாபகம் வருது. நீங்க விளையாடுறீங்களா? நான் இது ஒரு நாளும் விளையாடினேன். நான் விளையாடி இருக்கேன். நல்லா ஃபன்னா இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ஓடினவில்ல. எல்லாரும் சிலோவா தான் ஓடினோம் வந்து. ஓகே எல்லாம் ஓடுறாங்க. இதுல பெரிய ஒரு குரூப் ஓடி வருது. கதிரையெல்லாம் விழுந்துட்டுது. இருந்துட்டாங்களா? அதே இடத்துல வந்திருக்காங்க திருப்பி. 100 மீட்டர் 50 மீட்டர் ஓட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றது. உறவுகளே, முடிந்த அளவுக்கு இன்றைய பொழுதை உங்களுடைய பொழுதாக்கி. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வெயில் இல்ல, மழைக்காக தான் இந்த கூட போட்டிருக்கேன். வளமையா வந்து இந்த டென்ட் எல்லாம் வந்து வெயிலுக்கு தானே போடுறேன் வந்து. மழை வந்தாலும் இது வரைக்கும் மழை வரையில. ஆனா ஒரு மப்பு மந்தாரம் மாதிரி ஒரு லைட்டா இருக்குது. வரலாம் இந்த நேரம். அதே மைதானத்தை பாத்தீங்கன்னா ஐதா தான் இருக்குது. அவ்வளவு கூட்டம் இல்ல. ஆனா பெரிய மைதானம் வழியா அங்கங்க வந்து ஆட்கள் சிதறி இருக்கிறாங்க வந்து. ஆனா கூட்டம் வந்து நிக்கிறாங்க. ஆனா டைம் போக வந்துட்டு இருக்காங்க. காலத்தில் இருந்து அம்மாவுக்கு கடிதம் எழுதினே, என் உள்ளத்தில் உள்ள உணர்வுகளை உனக்கு எழுதினே. பல திக்கும் பல நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே காத்தான் கூத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல கலைஞர்கள் அங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மருமகனும் வந்து போட்டியில பங்கு பெற்ற ரெடியா நின்று கொண்டிருக்கிறார். போன வருடம் வந்து அந்த பலூன் உதிர போட்டியில முதலாவது பரிசு வென்றிருந்தவன். இந்த முறை கப்படுத்தவர். இந்த முறை ஓட்ட போட்டியில பங்கு பெற்றதுக்கு 100 மீட்டர் போட்டியில பங்கு பெற்றதுக்கு ரெடியா இருக்கிறார். பாப்பம் என்ன செய்யறாரு. இந்த முறை உடம்பு வச்சபடியா ஓட முடியாம இருக்கு. இதுல சிறுவர்களுக்கான ஓட்ட போட்டி வந்து நடந்து கொண்டிருக்கிறது வந்து. எக்ஸர்சைஸ் என்ன காரணம் நினைக்கிறீங்க? உடம்பு. அப்ப என்ன செய்யணும்? நீங்க சாப்பாட்டை குறைக்கணும், எக்ஸர்சைஸ் பண்ணணும், வீட்டை ஓடி போடணும். அப்பதான் ஓடலாம். இருந்துட்டு ஒரு நாள் வந்து ஓடினா அப்படி. சரி, அடுத்த முறை 2-3 மாசத்துக்கு முதல்ல போன வருஷம் வந்து இவர் வந்து விருது வாங்கினவர். அப்ப நாங்க இந்த வருஷம் இவர் வாங்குவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா வாங்கல அவர். சரி, ஓகே. பங்கு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த முறை சரியா முயற்சி தானே, அதுக்கு வாழ்த்துக்கள். இப்ப பெண்களுக்கான ஓட்ட போட்டி தொடங்க இருக்குது. இப்ப வீராங்கனைகள் எல்லாம் வந்து ஷூ எல்லாம் போட்டு ஆயுதம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் தொடங்கவே இல்லை. ஆனா எல்லாரும் ஓடுற மாதிரி தான் நிக்கணும் வந்து. பயங்கர எக்ஸைட்டடா இருக்கணும். தாங்க ஃபர்ஸ்ட் அவர் இலங்கை லைவ் காமெண்ட்ரி கொடுத்து கொண்டிருக்காங்க. தாங்க ஃபர்ஸ்ட் அவர் உண்மையாவே ரொம்ப ஒரு ஆர்வமா ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனா குளிர் தான் தாங்கிலாம இருக்குது வந்து. ஜாக்கெட் எல்லாம் கலட்டிட்டு ஓட வைக்க நடுங்க போகுது. ஓடும்போது தெரியாதானே குளிர். அவைக்கு ஒரே ஒரு விசில்ல ஓட தொடங்கிடும் நாமண்டு அவைக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்குது. இப்ப பாப்போமா.
ஓடி முடித்து விட்டார்கள். அம்மா வந்து விளையாட்டுகளை பார்த்து கொண்டிருக்கிறா, வந்து நின்று கொண்டிருக்கா. போன முறை விளையாட்டு போட்டிக்கும் அம்மா உட்காந்து கூட்டிட்டு வந்தாங்க. இந்த முறை அம்மா வந்திருக்கா விளையாட்டை பார்க்கறதுக்காக. மகன், பேர பிள்ளைகள், மருமகள் எல்லாரோடையும் வந்து அம்மா நிற்கிறா. வந்து எப்படி அம்மா விளையாட்டு போட்டி போகுது? நீங்கள் அம்மா விளையாட்டு போட்டிகளையும் பங்கு பெற்றா நான் பார்த்து சாப்பிட்டுட்டு போறதுக்காக வந்து இருக்கிறா. வந்து எப்படி போகுது? ஆகலை எல்லாம் கண்டனீங்களா? சந்திச்சீங்க? சிவாவும் அம்மாவும் வந்து கதைச்சினோம். அசோ வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதைச்சான். என்ன வீடியோ கார்த்திகோட பார்த்ததுன்ட்டு வந்து பார்த்துட்டு ஓடி வந்து கதை பின்னம் கண்ட யாருன்னு தெரியாது. கார்த்திகிண்டி அம்மாவோன்னு பின்னம் வந்து எல்லாரும். சரி, ஓகே, சந்தோஷம். விளையாட்டுகளை பாருங்க. வந்து போன முறை நெல்ல சிறப்பாக நெல்ல சனமும் நெல்ல இதாக இருந்தேன். இந்த முறை கொஞ்சம் காலநிலை விடதான் அதில் சனம் கொஞ்சம் குறைவு இந்த முறை. சரி, பாருங்க விளையாட்டுகளை வந்து பாருங்க. இவா வந்து பாலிய நண்பன் சிறு வயசுலேருந்து உண்டா படிச்சினாங்க. இந்த வீட்டியெல்லாம் போய் வீடியோலாம் போட்டினாங்க. இப்போ இந்த முறை தான் வந்து இவ முதல் தடவையாக விளையாட்டு போட்டிக்கு வந்திருக்கிறேன். எப்படி இருக்குங்க? நான் சொல்லுங்க, நீங்கள் விளையாட்டு எப்படி இருக்கு? கொஞ்சம் குளிரண்டபடியா என்ஜாய் பண்ணலாம் கிடக்குது. என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்குதா? ஓகே, மற்றபடியா ஓகே. சாப்பிட்டோம். என்ன விளையாட்டில் வாங்க வேண்டிய? ஒன்றும் பங்கு வரல. போய் நம்ம தனிஞ்ச ஓகே. நீங்க ஓட்ட போட்டியில பங்கு வெட்டி இல்லையா? வந்து இனிதான் ஓட்ட போறீங்க. இதெல்லாம் விளையாட போறீங்க வந்து. ஓகே, பிடிச்சிருக்கா உங்களுக்கு விளையாட்டு போட்டி? பிடிச்சிருக்கு? நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன சாப்பிட்ட நீங்க? அப்பா மீன் கிடைக்க இல்லை. சரி, அப்பா சாப்பிடுங்க. என்ன அப்ப அம்மாட்ட சொல்லுங்க, அடுத்த வருஷம் வருவோம். என்ன ஒரு வருஷம் வருவோம், அடுத்த வருஷம். ஓகே, உங்களை தெரிஞ்ச நண்பர் வேற யாராவது சந்திச்சிருக்கீங்களா? ஓ, நிறைய பேர். அதுக்காக வரணும். நீங்க நிறைய பேர் பார்க்காதாக்கள் நிறைய பேர் இருக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃப்ரீயா வந்து பக்கத்துல தான் உங்களுக்கு 15 நிமிஷம் வந்து அப்படி விளையாட்டு எப்படி பிடிச்சிருக்கோம். சியாசன எனக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லை, நான் வேற இல்லை. இந்த முறை நாங்கெல்லாம் இழுத்து கூட்டி வந்துட்டோம் வாங்கன்னு சொல்லி. என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க. உங்களாலாம் வந்த மாதிரி அதோட நாங்க ஆகஸ்டுக்கு வந்து வளமையா நிக்கிறது இல்ல பிரான்ஸ்ல. நாங்க வந்து அக்கவுண்ட்ஸ்க்கு இங்க போயிடுறது. இந்த வருஷம் செப்டம்பர் அந்த ஒலிம்பிக்குக்காக ஃபிட் போடப்பட்டபடியா உங்களுக்கு சான்ஸா போயிடுது. ஆனா இப்போ கொஞ்சம் குளிர் கொஞ்சம் குறைஞ்சு வந்து என்ஜாய் பண்ணுங்க, வடிவா சாப்பிடுங்க. நன்றி. விளையாட்டு போட்டியெல்லாம் எப்படி போகுது? விளையாட்டு போட்டி நல்லா இருக்குது. அந்த எல்லா விளையாட்டு போட்டியில எங்க சின்னாக்களை கொண்டு வராங்க. என்ன சின்ன பிள்ளைகள் விளையாட்டு போட்டிக்கு நிக்கிறீங்க? சின்னாக்கள் அப்ப உங்களை தான் கொண்டு வர. நம்ம அடிக்கடி பாக்குற டிக்டாக் ஒரு அண்ணன் வந்திருக்கிறார். இந்த கணக்குகளை எல்லாம் பார்த்து இது கணக்குகளை விட தெரியாம நாங்க நிறைய தடவை குழம்பி இருக்கிறோம். பார்த்தா கீழே அந்த கமெண்ட்ஸ்ல வருமானு பதில் போடுறேன். அப்பதான் நீங்க ட்ரை பண்ணீங்க, பதிலும் சொல்லிட்டா நீங்க. சரி, இதுக்கு பதிலே வரல. ஒரு கோலண்டு அடிப்போமா ரெண்டு பார்த்துட்டு சரி மேக்ஸிமம் ட்ரை பண்ண கொஞ்ச நாள் எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். நாங்க அதை போடுறேன். நான் பதில் எப்படி சிலதலுக்கு போடுறேன். நான் ஈஸியானதலுக்கு விட்டுருவேன். கொஞ்சம் கஷ்டம் பண்ணுதுன்னா போட்டுருவேன். வந்து எப்படி போகுது விளையாட்டு போட்டி எல்லாம்? எப்படி போகுது? வந்து விளையாட்டு போட்டி ஒரு ரொம்ப நேரத்துக்கு வந்து நாங்கள் ஓகே 2 மகனையும் விளையாட விட்டது. இது எத்தனை தடவை வந்து வாரீங்க நீங்க? இது கிட்டத்தட்ட நான் இங்க ஒரு 20 வருஷமா பிரான்ஸ்ல இருக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு 10 தரம் வந்து 10 தரம் வந்திருப்பீங்க. இந்த வருஷம் என்ன விசேஷமா இருக்குது விளையாட்டு? இந்த தரம் கொஞ்சம் சன குறைவா தான் இருக்கு. நீங்க விளையாட்டுல பங்கு பெற்று இல்லையா? இல்லையா? கயிறுழுத்தல் போட்டி இருக்குது. இதுதான் பங்கு பெற்ற போறீங்களா? இவன் தான் போட போறோம் கயிறுழுத்தல் போட்டியில. அதானே கையெழுத்து போட்டியில் பெண்கள் அணிக்கும் இருக்குதானே? பங்கு பெற்றுங்க, பரிசுகளை வெல்லுங்க. வந்து நாங்கள் வீடியோ எடுக்கணும். நாங்கள் அப்ப பங்கு பெற்று நாங்கள் வீடியோ எடுக்கிறது. நாங்கள் முழு நீங்க வந்து பிரான்ஸுக்கு என்ன வரக்குள்ள கோயிலுக்கு வந்தீங்க. கோயிலுக்கு ரவுண்ட் போட்ல நின்று நீங்க ஒருவாண்டு பார்த்தா நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸா சுத்திட்டு இருந்தீங்க. இந்த முறை என்னோட அம்மா ஊர்ல நெதர்லாண்ட்ல நின்றவங்க. அப்ப இலக்கியா வர முடியாம போயிட்டு நான் தனியத்தான் வந்தேன். அம்மா சந்திச்சது சந்தோஷம். வந்து அப்ப எப்படி கடைசியா ஊருக்கு எப்ப போனீங்க? இப்ப போன வருஷம் போனாங்க. ஜனவரி பிப்ரவரி போனாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கு ஊரெல்லாம்? நல்ல மாற்றங்கள். எவ்வளவு காலம் பிரான்ஸுக்கு வந்து? பிரான்ஸுக்கு வந்து நாங்க இப்போ 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமா. எப்படி இலங்கை அரசியல்கள் எல்லாம் எப்படி போகுது? என்ன நினைக்கிறீங்க வந்து புது அரசாங்கத்தை பற்றி? மக்களுக்கு புது மாற்றம் கண்டிப்பா தேவை. ஏன்னா நீண்ட காலமா எங்களோட மக்களுக்கு சரியான நம்பிக்கையை இழந்துட்டாங்க. எல்லாரும் இழந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு மாற்றீடு செய்துட்டாங்க. ஏன்னா எப்பவுமே வராத ஒரு அரசாங்கம் ஜேவிபி வந்ததே இல்லை. இந்த முறை வந்திருக்குதுன்னு சொன்னா மக்கள் எல்லாரையும் வெறுத்து தான் இவங்களை தேர்வு செய்திருக்காங்க. இது நல்ல அரசாங்கம் அமையணும் நாங்களும் விரும்புறோம். எதிர்காலம் பார்த்திருப்போம். யாரை பார்த்தாலும் ஒரு இளம் வயசாக்கள் வெளிநாட்டுக்கு வரதுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்களே ஒழிய இலங்கையில ஒரு பிசினஸ் செய்யறதுக்கு யாருமே செய்யறதுக்கு எந்த விதமான ஒரு துணிவு இல்லாம இருக்காங்க. அடுத்த கட்டம் என்ன நடக்கும்
இவங்களோட அரசியல் ஒழுங்காகவும் அந்த நாட்டை ஒழுங்காகவும் கொண்டு போனா குறுகிய காலத்துல சிங்கப்பூர் மாதிரி வரக்கூடிய வாய்ப்பே இருக்குது. அப்படி ஒரு வளங்கள் இருக்கிற நாடு தானே. ஒரு 65,610 சதுர கிலோமீட்டர் மிக சிறிய நாடு. அழகா செய்தா மிகவும் அழகா வரும். எங்களோட மக்களும் இப்படி வெளிநாட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்காது. நாங்க கூட இலங்கைக்கு போனாலும் போயிடுவோம் நல்லா வந்தா. குட்டி சிரிக்கிறாரு. என்ன போட்டியில விளையா என்ன இங்க கீரிக்கிறீங்க காட்டுங்க, பெருசு பண்ணுக்கிறீங்க காட்டுங்க இருக்கா. வாவ், ஓகே, கேட்டுவங்க கிடைச்சிருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். என்ன பேர் உங்கள? என்ன பேர்? ஹரிஹரனா? ஹரிவரன். ஓகே, சந்தோஷம் உங்களை சந்திச்சு. என்ஜாய் பண்ணுங்க விளையாட்டுகளை. சாப்பிடுங்க வடிவா. இல்ல இல்ல நாங்க சாப்பிட்டோம். உண்மையா சாப்பிட்டோம். இல்ல சாப்பிட்டோம். நாங்க 2-3 பேரோட போய் சாப்பிட்டோம். எல்லாருக்கும் கூடுதலா தெரியும். அதோட தான் நாங்களும் ஓடி ஓடி வரோம். நாங்கள் பிரான்ஸுக்கு வந்து ஏன்டா இங்கதான் அதிகமான நாட்களுக்கு எங்களை தெரியும். உண்மையிலேயே வந்து நன்றி நன்றி நன்றி. அதே நேரம் அண்ணா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ்ல ஒரு தொழில் அதிபர் சொல்லலாம். வந்து நிறைய ஜுவல்லரிஸ் வச்சுக்கிறாங்க. நம்மளோட ஜுவல்லரின் பேர் என்ன? விக்கி ஜுவல்லரி லாக்குர்னேல இருக்குது. லாச்சப்ல ஒன்று வச்சிருந்தா இப்ப ஒருக்கு வாடகை கொடுத்து எப்படி போகுது வியாபாரம்? எல்லாம் பரவாயில்ல. எங்கட மக்கள் வேலைகள் தானே. உங்களோட விசேஷங்களுக்கு நல்ல நகைகள் மலிவான விலையில நல்ல டிஸ்கவுண்ட்ல எடுக்கணும்னா விக்கி ஜுவல்லரியை வந்து நாடுங்கள். வந்து எங்கட கார்த்திகேயன் பேர் சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் தரும். சும்மா சொன்னாங்க. நன்றி நன்றி. வந்து உங்களோட பிசினஸ் நல்லா போகும். உங்களுடைய வாழ்த்துக்கள். இப்ப அக்கா வந்து எங்கட வீடியோ எல்லாம் பாக்குறவா. நன்றி பாக்குறதுக்கு வீடியோ. அதே நேரம் கேட்கிற கேள்விகள் எல்லாம் வந்து அந்த முதல் இடத்துக்கு எல்லாம் பாரவா. வந்து எப்படி போகுது விளையாட்டு போட்டி எல்லாம்? ஓகே, இப்போ தான் வந்த நாங்கள் இனித்தானே பார்க்கணும். விளையாட்டு போட்டி பங்கு பெற்றீங்களா? வந்த நாங்கள் அதுக்கு தானே வரும். விளையாட்டு இல்லை பங்கு பெற்றீங்களா? சாப்பிட்றதுக்கு வந்தீங்களா இல்லை பொருட்கள் வாங்க வந்தீங்களா? மூண்டு. என்ன போட்டியில் பங்கு பெற்ற போறீங்க? நாங்கள் வளமையாக சங்கீத கதிரை தான். சங்கீத கதிரை. ஓகே, உங்களுக்கான சங்கீதம் தான் நடக்க போகுது நினைக்கிறேன். பங்கு பெற்றுங்க. சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டீங்களா? வந்த நாங்கள் அடுத்த கட்டுவோம். இதே முதல் தடவை வாரீங்களோ? இல்ல செகண்ட் டைம் இது. செகண்ட் போன முறை வந்தீங்களா? போன முறை சந்திக்க முடியாம போயிட்டு இந்த முறை சந்திக்கிறோம். விளையாட்டுல செய்யுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. நாளைக்கு டயர்ட் ஆயிடுது. குளிர் இருந்தானே. அப்ப இந்த முறை அப்ப போன முறையோட இந்த முறை என்ன விசேஷமா இருக்கு? வந்த நாங்களே நீ பிறகு பாப்போம். போன முறை சங்கீதக்காரையில வந்தது. இந்த முறை என்ன சாம்பியன்? போன முறை சங்கீதக்காரையை வின் பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர். இந்த முறை வந்து என்ன எடுப்போம்னு பாப்போம். நன்றி. என்ஜாய் பண்ணுங்க. ஒரே சாப்பிடுங்க. நன்றி. விளையாட்டு போட்டிகள் விளையாட்டுகள் எல்லாம் வந்து பரலலா எல்லா இடமும் ஒவ்வொரு நடந்துட்டு இருக்காங்க. இசை கச்சேரி நடக்குது. இங்க கிளித்தட்டு போட்டி நடக்குது. அதே நேரம் இந்த பரிசில்கள் எல்லாம் வந்து அப்பப்ப கொடுத்து கொண்டே இருக்கிறோம். கப்புகள் கேடயங்கள் எல்லாம் வந்து அப்பப்ப கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய கேடயங்கள் இருந்தது. ஆனா நாங்கள் அதை இடையூறு செய்யக்கூடாத நிலையில பரபரப்பா இருந்தவை இடையூறு செய்யக்கூடாது கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. இப்ப கப்பெல்லாம் வந்து குறைஞ்சி கொண்டு இருக்குது பார்க்க வந்து. அதே நேரம் வித்தியாசமான இந்த பலகையிலான கப்புகள் கேடயங்கள் மற்றது சில்வர்லான கப்புகள் நிறைய நிறங்கள்ல வர்ணங்கள்ல உள்ள கப்புகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் வாங்க மேடை ஒன்று வச்சு அதில் அந்த முதலாவது 2ஆம் 3ஆம் அடக்கணுக்குரிய கேடயங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். பார்க்கவே எதை எடுக்கிறதுன்ற ஒரு பெறப்பு வந்து போய்கொண்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டே இருங்க. இன்னும் கிளித்தட்டு விளையாட்டு, அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கயிறுழுத்தல், இந்தியாவில் தலையணை சண்டை போன்ற இன்னும் சில விளையாட்டுகள் இருக்குது. அதை பார்ப்போம். எப்படி போய் கொண்டிருக்கேன் விளையாட்டு போட்டிகள் எல்லாம்? சிறப்பாக போய் கொண்டிருக்கு. ஓகே, போனால் இந்த முறை என்ன விசேஷமா விளையாட்டுகள் என்ன புதுசாக வந்திருக்கு? 25வது வருஷங்களா? 25வது ஒரு வெள்ளி விழா வந்து கொண்டாடு விளையாட்டு விழா. 25வது விளையாட்டு 25வது வருஷம் 25வது விளையாட்டு விழா. 25வது விளையாட்டு விழா. அப்போ நாங்கள் இந்த முறை சிறப்பாக சில விளையாட்டுகளை பாக்ஸிங் அறிமுகப்படுத்திருக்கிறீங்க. அதை விட வேறு இந்த முறை பாக்ஸிங்கை தான் அறிமுகப்படுத்திருக்கோம். மற்றபடி வளமையான தமிழ் நாங்கள் எதிர்பார்த்த விட மக்கள் கூட வந்திருக்கணும். காலையில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நேரம் போக கொஞ்சம் அதிகமான மக்கள் வந்து நாங்கள் விளத்துக்கு எதிர்பார்க்கல மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவினோம்னா நான் சிறப்பாக நடந்துருக்கு. அதே நேரம் இந்த கப்புகள் எல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த மரத்தில் வந்து போன முறை இருக்கே நினைக்கிறேன். இந்த முறை மரத்தான கப்பல் தாயத்தில் இருந்து எடுத்துனாங்க. இதெல்லாம் தாயத்தில் முன்னாள் போராளி ஒரு ஆள் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்க மட்டக்களப்பில் இவர் நடத்தி கொண்டிருக்கிறார் நிறுவனம்னா இந்த இதுகள் செய்கிற. அப்போ மரத்தால் செய்யப்பட்டது மட்டும் அங்கே இருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் பார்க்குறாங்க இல்லை. ஓகே, எவ்வளோ நாள் இந்த ஏற்பாடெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமா வந்து. ஓகே, ஆனா என்ன உங்களுக்கு அந்த இருள் வந்து இருக்கிறபடியா வேகமா நடத்தி முடிக்கணும் கொண்டு ஒரு முடிவு கட்டத்தை நெருங்கிட்டீங்க. சிறப்பான நிகழ்ச்சி பாட்டு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் வெளியே வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் பரபரப்பு இருந்ததால இடையூறு செய்யக்கூடாதுன்னு போயிட்டோம். வாழ்த்துக்கள், தொடர்ந்து சிறப்பாக செய்யணும். உங்களோட முயற்சி தொடரட்டும். நன்றி நன்றி நன்றி. குழு விளையாட்டுக்கான
பரிசல்கள் கேடயங்கள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். மைதானத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டை வந்து நடந்து கொண்டிருக்குது. வந்து வீரர்கள் எல்லாம் வந்து க்ளவ் எல்லாம் போட்டு வந்து சண்டை பிடிச்சு நிற்கிறாங்க. போன வருஷம் நாங்கள் பார்த்துனாங்களோ, போன வருஷம் நடக்கல, கராத்தே நடந்து நினைக்கிறேன், குத்துச்சண்டை நடக்கல. புதுசா இருக்குது, நேர்ல பார்க்க நிறைய வீரர்கள் பங்கு பெற்று நிற்கிறாங்க. இப்படி பாப்போமா சீரியஸாவே நல்ல இதா தான் நடக்குது. நாச்சின் ஃபண்டுக்கு செய்வாங்கன்னு இல்லை, பட் உண்மையாவே குத்துச்சண்டை நடக்குது. சீரியஸா, ரொம்ப சீரியஸா இருக்கு. சங்கீத கதிரை மைதானத்துக்கு இன்னும் சில வீரர்கள் தேவையாக இருக்கின்றார்கள். சங்கீத கதிரை போட்டியில் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மண் பேசிக்கை கரண்டி ஒன்று ஓடுதல் போன்ற போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல மைதானத்தின் கனாட்டி அடிக்கின்ற போட்டியும் சிறந்த பந்து சாக்கோட்ட போட்டி. இது சாக்கு இல்ல, கீழே அந்த பொலித்தீன் பேக் மாதிரி வந்து சாக்கு காணையில. நான் உங்களை காணையில நீங்களும் சாக்கோட்டத்துக்கு போயிட்டீங்க. ஸ்கூல் டேஸ்ல வந்து நாங்க பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனா இதுல இப்ப சின்னங்களுக்கு தான் நடக்குது போட்டாங்க. பெரியங்களுக்கு தொடங்கியோ இல்ல முடிஞ்சதோ தெரியல. சின்ன எப்பவுமே சின்னல இருந்தா ஆரம்பிக்கும், அதோட இருக்கும். வந்து இப்ப ஆண்கள் அணியா பெண்கள் அணியா? பெண்கள் அணிக்கு தான் நடக்குது. அப்படிங்கிற பாவம். வா வா, ஐயோ ஒரு பிள்ளை விழுந்துது பாவம். ஆனா அப்படிதான் விழுந்து ஓடுறாங்க. ஆனா இது இல்ல, கொஞ்சம் தாவறது கஷ்டம் போடுறாங்க. வழுக்கும் நினைக்கிறேன்னு ஒரே பேக் அந்த கொஞ்சம் இந்த வழுக்கும், அது புல்லும் இல்ல, கொஞ்சம் இதா இருக்கும். கிரிப்பா இருக்கு, பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது அந்த முயல் பாய்ச்சல் போல தான் போய் நம்ம சாக்கோட்டத்தை விட அந்த பிள்ளைங்க போயிட்டு நடந்து அந்த பிள்ளை கட்டிக்காரங்க ஃபாஸ்டா போயிட்டு அவங்க காலை விரிச்சு நடந்துட்டாங்க. அவங்க இவங்க எல்லாரும் முயல் பாய்ச்சல் போல தான் போறாங்க, முயற்சி செய்யறாங்க. ஐயோ அவங்க விழுந்துட்டாங்க. வாவ் வாவ் வாவ். இரண்டாவது அவ்வளோ ஐயோ இதுல நிறைய பேர் விழுகுறாங்களே, அதான் ஒரு விஷயம். அந்த கண்ட்ரோல் ஓடணும், இல்லாடி கஷ்டம். ஒரு டெக்னிக் இங்க வாங்க இவ்வளோ டெக்னிக்கா ஓடுறாங்க. அந்த முதலாவது போறவங்களை பாருங்க, டெக்னிக்கா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி காலை குறுக்க ஆனா உண்மையா அப்படியே ஓடக்கூடாது, துள்ளி துள்ளி தான் ஓடணும் இல்லையா? எஸ், அவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. சின்னகள் கொஞ்சம் விழுகிறாங்க. ஆனா சில பேர் அப்படியே டெக்னிக்கா ஓடுறாங்க. இந்த தலைவணி போட்டி சூப்பரா இருந்தது போன வருஷம். இது உண்மையாவே சேலஞ்ச். அதோட அந்த அடிக்கிறாள் தான் முதல் விழும். பாப்போம் அப்படிதான். ஆனா போன வருஷம் சின்னங்களுக்கு நடக்கல, இந்த வருஷம் சின்னகள் நடக்குது இருக்கலாம். ஐயோ ஐயோ, அதானே அந்த அடிக்கிறாள் தான் முதல் விழும், அது ஒரு பிரச்சனை. ஓ ஜெயிச்ச அந்த பையனும் அடுத்த புது ஒரு பையனும் தான் ஜாயின் பண்ணி விளையாடி கொண்டிருக்காங்க. நல்லா அடிக்கிறாங்க, ஆனா பிடிக்கிறாங்க விழ விடாம. மருமனால ஓட முடியாம போயிட்டாலும் பெறாமன் வந்து ஒரு மெடலை வந்து அடிச்சுட்டான். வந்து சின்ன கப்பா தான் இருக்குது. என்னத்துல ஓடி நீ ஓட்ட போட்டி ஓடுறதுல எத்தனாவது இடம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டா? ரெண்டாவது இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாராம். வந்து வாழ்த்துக்கள். வந்து ஸோ வீட்டோட வழியா வச்சு பார்க்கணும் என்ன. ஸோ அடுத்த முறை வந்து போட்டியில் வின் பண்ணி மெடல் இல்லாமல் வாழ்த்தணும். ஸோ இதை கையிலேயே கொண்டு திரிகிறான் வந்து ஜெயிச்சான்னு சொல்லி வாழ்த்துக்கள். ஓகே சூப்பர். அப்படியே சிதப்பான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லல, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அவனோட வாழமாக்கி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இதில் வந்து விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வந்து பரிசளிப்புகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அதுக்குரிய கேடயங்கள் வந்து வழங்கி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி விளையாட்டு போட்டியில் எப்படி போய் கொண்டிருக்கு? நல்லா தான் போய் கொண்டிருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மாறீங்களா? இன்னும் இது மூணாவது தரம் விளையாட்டுல பங்கு பெற்றீங்களா? இல்ல போன வருஷம் பங்கு பெற்றாங்க. என்ன விளையாட்டுல பங்கு பெற்றீங்க? கயிறு இந்த மாதிரி டீம் பேர் கொடுத்துக்கிறீங்களா? இந்த சைட்லாம் மட்டாக்கெல்லாம் வேலையண்டபடியா மட்டாக்கெல்லாம் வேற இல்லை. பார்க்க வந்தீங்க? என்னதை பார்க்க வந்தீங்க? என்னதை பார்க்க வந்தீங்க? விளையாட்டுகளை, அதாவது இந்த என்ன சங்கீத கதிரை அங்க இது நல்லா போய் கொண்டிருக்குது. சாப்பிட்டாச்சா வந்து? ஓகே. நீங்கள் என்ன மாதிரி என்ன விளையாட்டா சாப்பாடா
இல்ல சும்மா ஆக்களை பார்க்க வந்தீங்களா? எனக்கு ஆக்களை எல்லாம் விளையாட்டு போட்டி தான் பார்க்க வந்தேன். இப்படியான சந்தர்ப்பத்தான எங்கட சொந்தங்களையும் பிள்ளைகளையும் பார்க்க இல்ல அதுக்கு தான் நான் கேட்டேன். சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள்ன்றது அப்படியான நிகழ்வுகள் தான் சந்திக்க முடியும். வேற இயலாதான். சரி, அப்ப நீங்க நல்ல வடிவான சாப்பிட்டுட்டு பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு விளையாட்டுகளையும் அங்க வெட்டி போட்டு சந்தோஷமா போய்க்குவாங்க, என்ஜாய் பண்ணுங்க. இவங்க வந்து வீடியோ எடுத்து நிற்கிறார், வீடியோக்கு வர மாட்டேன்ன்றவர் களவா வீடியோ எடுத்து நிற்கிறார். சரியா, நான் இவங்க போட்டோ எடுத்து வச்சுக்கேன், நான் தான் போடுறேன். போட்டோ ரெடி பண்ணி போட்டு வரேன். விளையாட்டு போட்டியில் அப்படி போய் விளையாட்டுப்படி மனசு சந்தோஷமா இருக்கு. நிறைய தமிழாக்களை பார்த்து வரீங்க. நான் வந்து 5 வருஷம் முடிஞ்சது. இதான் முதல் தரம். முதல் தரம் பாருங்க. நம்ம வேற இல்லை 5 வருஷமா வந்த ஒரே வந்த பிரச்சனை கடன்களும் வட்டி பிரச்சனை. என்ன விளையாட்டுல பங்கு பெற்றீங்க? இப்ப இந்த முறை கயிறுக்கலாம் ஒரு பிளான்ல வந்து இருக்கிறீங்க. ஒரு டீம் ஆக்கள் இருக்கு நம்ம படி இருக்காங்க. ஓகே, அப்ப எடுத்து வெற்றி பெற்ற அந்த வாழை குலையும் அந்த பலாப்பழத்தையும் வின் பண்ணணும். அதான் பெருசா நினைக்கிறேன். வாழை குலையை சாப்பிடுவோம், அடிவட்டனாலும் சாப்பிடுவோம். அண்ணா வந்து வீடியோ எல்லாம் பாக்குறேன்னு சொன்னேன். நன்றி அண்ணா, தொடர்ந்து வேறுங்க. அப்ப என்ன விளையாட்டுல நீங்க வாங்க வெட்டுறீங்க? கயிறு வந்தாங்க. கயிறுல இருக்கிறது நீங்களோ? நீங்கள் முதல் தரம் மாறீங்களா? ஓகே ஓகே, சூப்பர். நிறைய தரம் பாரதத்துக்கு முயற்சி செய்தது. ஆனால் எங்களுக்கு அந்த 10 லீவ் ஒன்றும் கிடைக்கல. இந்த முறை நாங்களா லீவில் உருவாக்கி கொண்டோம். விளையாட்டு வேற ஒன்று என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை உங்களோட சேனலும் எங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பதிவுகள் உங்களோட வீடியோவில் பார்க்க நாங்கள் நல்லா இருக்கிறது. யதார்த்தமாக ஒரு நேச்சுரலாக வடிவாக காய்க்கிறீங்க, ஃப்ரெண்ட்லியாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு உங்களோட வீடியோ பார்க்க. இப்படியான ஆதரவால் தான் எங்களால் தொடர்ந்து பண்ணக்கூடிய மாதிரி. நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு பூர்ண சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி நன்றி. தொடர்ந்து வேறு உங்களை சந்திச்சதே சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே, எங்களுக்கும் நாங்களும் உங்களை சந்திச்சது இப்படி ஒரு காணொலியில் உங்களோட வந்ததை வச்சு சந்தோஷப்படுறோம். நன்றி அண்ணா, நன்றி நன்றி. சாப்பிட்டீங்களோ? ஓ, நன்றாக சாப்பிட்ற இடத்துல சந்திச்சு இருக்கிறோம். வந்து சாப்பாடு முக்கியம், சாப்பாடு சோறு முக்கியம் நமக்கு. ஓகே அண்ணா, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷம். இவ பாத்தீங்கன்னா இவ தாங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறோம். என்ன பேர் நம்மளோட யூடியூப் சேனல்? நாங்களும் ஒரு நரி கூட்டம். புதுசா இருக்கு பேர் வந்து. கூடாதோ பெரிய யூடியூப் சேனல் கேமராமேன் இருக்கார், எடிட்டர் அட்மின். சரி, ஓகே. அப்ப என்ன இந்த நிகழ்வை கவர் பண்றா தெரியல. விளையாட்டு துறையில ஈடுபடுறோம். கிளித்தட்டு முட்டி உடைத்தல் அதுகளெல்லாம் வீடியோ எடுக்கிறேன். விளையாடுங்க, வின் பண்ணுங்க. சாப்பிட்டாச்சா? கட்டணம் செலுத்தப்படாமலாம் குடிச்சுதான் முடிச்சிட்டீங்க. நாங்க இல்லையா கூழ் வந்து கூழ் செய்யறத எப்படி வீடியோ எடுத்தாங்க குடிக்க முடியுது. சரி அண்ணா, எங்க சரி, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? யூடியூப் சேனலை காட்டவா? காட்டினாலும் எடிட்டர் ஒரு ஆள் இருக்காரு தெரியுமா? இது நாங்க வந்து இதுதான் இப்படி நீங்க நாங்க ஒரு நம்பிக்கைலாம் சொல்றோம். இப்ப நாங்க வந்து இப்பதான் ஓபன் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் தான். பேர் சொல்லிட்டீங்க தானே, பிறகு என்ன உங்களோட சேனலை நல்லா போகணும். என்ன சொல்றது, இது எங்களுடைய யூடியூப் சேனல். நீங்க நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை போட்டா வந்து உங்களை கண்டிப்பா பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க வந்து. ஸோ அப்படியா செய்யுங்க. நன்றி, சந்திச்ச சந்தோஷம். சரி, அப்படியாவது படிங்க அட்லீஸ்ட் வந்து. நன்றி அண்ணா, சந்தோஷம், பாய். எங்களோட நண்பர்கள் தான், எங்களோட ஒரு ஃபேமிலி என்றே சொல்லலாம். எங்களுடைய எல்லா டிக்டாக் வீடியோக்கள்லையும் எங்களோட லைவ் வீடியோக்கள் எல்லாம் வந்து எல்லாம் போடுறவ வந்து இன்றைக்கு விளையாட்டு போட்டி சந்திச்ச சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. எப்படி போகுது விளையாட்டு போட்டிலாம்? எப்படி இருக்கு? நல்லா போதா. இந்த முறை சனம் கொஞ்சம் குறைவா கிடக்கு. ஆனா இப்போ கொஞ்சம் கூடின மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல கொஞ்சம் குறைவா இருந்தது. நீங்க எத்தனை முறை வாரீங்க? நான் இது 4 தடவை. என்ன விளையாட்டுல பங்கு பெற்றீங்க நீங்க? அப்ப இன்றைக்கு ஒண்ணும் இல்ல, மகன் தான் ஓட்ட போட்டி விளையாடு. ஓட்ட போட்டியில பங்கு பெற்றி முடிச்சிட்டாரு. அப்ப முதல்ல என்ன போட்டியில பங்கு பெற்றீங்க? சங்கீத கதிரையில. சங்கீத கதிரை வின் பண்ணீங்களா? இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் காண்டி விளையாடுறோம். சாப்பிட்டாச்சா? என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்க? நாங்கள் கொத்துரொட்டி சாப்பிட்டோம். கொத்துரொட்டி சாப்பிட்டாச்சு. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. உங்களை கண்டது ரொம்ப சந்தோஷம். உங்களை கண்டது உங்களுக்கு சரியான சந்தோஷம். நான் வீடியோல தான் பாக்குறது. உங்களோட ரிப்ளைவோட எங்களோட முகங்கள் தெரியாது. இப்ப நேரம் கண்டது சந்தோஷம். நன்றி நன்றி.
நன்றி நன்றி. சொல்லுங்க நீங்க எப்படி போகுது விளையாட்டு போட்டியில உங்களுக்கு? நல்லா போகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாரு. இதான் முதல்ல வரீங்க. எவ்வளவு காலம் இருக்கீங்க பிரான்ஸ்ல? நான் 10 வருஷமா. 10 வருஷத்துல இந்த மாதிரி தான் வேற கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஏன் வேற இல்லையா அப்ப? நான் வந்து தூரத்துல இருக்கிறேன். தூரத்துல இருக்கீங்க. ஓகே. அதனால வேற சான்ஸ் இல்ல. ஓகே. ஏற்கனவே எங்கட லைவ்ல சொன்னவங்க விளையாட்டு போட்டியில உங்களை சந்திப்போம், அதே மாதிரி தேடி பிடிச்சு வந்துட்டீங்க. நன்றி சந்திச்சதுக்கு. சாப்பிட்டீங்களா இப்ப? என்ன விளையாட்டுல நீங்க பங்கு பெற்றீங்க? நான் விளையாடல, பிள்ளைகள தான். இப்ப விளையாடினா என்ன விளையாட்டுல நீங்க பங்கு பெற்றீங்க? நாங்க அது துள்ளி துள்ளி அது கோட்டம். துள்ளி துள்ளி விளையாடுறதா? சாக்கோட்டம். ஓடினீங்களா விழுந்துட்டீங்களா? விழுந்துட்டேன். விழுந்து ஓடினீங்க. அப்ப எத்தனாவதா வந்து நீங்க? வடிவா ஓடில. அடுத்த முறை பிராக்டிஸ் பண்ணி போட்டு வந்து வடிவா ஓடணுமா? சரியா? இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்டா பங்கு பெற்றிக்கிறேன். புதுசா இருக்குமா? தெரியாதானே அதை பத்தி? சங்கீத கதிரெல்லாம் நம்மள விளையாடுறவன். சங்கீத கதிரையும் விளையாடினவாவே? அது விளையாடியா? சங்கீத கதிரை ஓடினீங்களா? சுதி கதிரை ஓகே. ஸோ அடுத்த முறை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து கப் அடிச்சு கொண்டு போகணும். என்ன பேர் உங்களோட? என்ன பேர்? பிரணிதா. நல்ல பேர் வந்து. ஸோ உங்களை கண்டது சந்தோஷம். என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி சாப்பிட்டீங்க. கொத்து அவங்களே குழம்பிட்டாங்க. பிரியாணியா கொத்தண்டு. அம்மா என்ன சாப்பிட்டீங்க? அப்ப பிரியாணி சாப்பிட்டீங்க. அப்ப நீங்க பிரியாணியா அவங்க கொத்து. ஓகே. கண்ட சந்தோஷம். என்ஜாய் பண்ணுங்க விழாவை வந்து. நாங்கள் அப்படி எல்லாம் மாறி மாறி என்ன சாப்பிட பண்ணி தெரியாம ரோல் வடை டீ. ஓ எங்களுக்கு நாங்களும் ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கு தான் வெயிட் பண்ணி நிற்கிறோம். உண்மையாவே வந்து நன்றி சந்திச்சது. அவன் நித்திர தூங்கி விழுகிறான். ஓகே. லைவ்ல சந்திப்போம் தொடர்ந்து. சந்தோஷம். நன்றி. இதுல ஏன் இவ்வளவு கூட்டம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டுகள் வந்து குலுக்கப்பட்டு எல்லாம் பரிசு கொடுத்து கொண்டு வரணும். அதோடய தான் நிறைய ஆக்கள் இருக்கணும். பாப்போம் வாங்க வருங்க. பரிசெல்லாம் கொண்டு போறாங்க. 100 ஆர்டர் பரிசுகளும் வழங்கப்படும். குறிப்பிடத்தக்கது போன் நம்பர் எழுதாதவங்க நம்பரை பார்த்து கொள்ளுங்க. விழுந்தா தயவு செய்து அது குறிப்பிடத்தக்க நம்பர் இல்லாம மறந்து போயிட்டீங்க. 15வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம். 15வது அதிர்ஷ்டசாலி இன்னும் 15வது அதிர்ஷ்டசாலிக்கு இன்னும் 3 டிக்கெட் எஞ்சி உள்ளது. 13வது 14வது அதிர்ஷ்டசாலி தயவு செய்து வந்து 13வதுக்குரிய அதிர்ஷ்ட நம்பர் 812. 14வதுக்குரிய ஐஸ்ல நம்பர் 851. சுடுது கையில் வச்சிருக்கலாமே. இப்போ தான் வந்து இங்கேயும் லேட் ஆகிடுது. அரை மணி நேரத்தில் தாரோன்னு சொன்னவங்க. ஆனால் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக தான் இருக்குது வந்து. ஓ நண்டெல்லாம் தெரியுது. முருகேசான மாதிரி இருக்குது. சுட இருக்குது வந்து. கதைச்சு தொண்டையெல்லாம் நோவு தானே. நம்ம சுட ஏதாவது கூழ் குடிச்சா நல்லா இருக்குமெண்டு. சூப்பராக இருக்கும். ஆனால் உரைப்பாக இருக்கும். கூழ் உரைப்பாக தான் இருக்கும். ஆனால் நல்ல உரைப்பாக இருக்கு. சூப்பர். எப்படி இருக்கு சிவா கூழ்? உரைக்கு தானே? நண்டை முழுசா போட்டாங்களோ அப்படியே? இல்லை நீங்கள் தான் கிடக்கு. இல்லை கிடக்கு. நல்லா உரைக்குது. ஆனால் நல்லா இருக்கு. எப்படி இருக்கலையா கூழ்? நான் நண்டு தாரம் பிறகு நண்டு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. நிறைய வீடியோ எடுக்க கிடக்கு. இன்னும் லைட்டா உரைக்குது தான் வந்து. சாப்பிடுங்க. கிளித்தட்டு போட்டி வந்து மும்முரமா நடந்து கொண்டிருக்குது. கிளித்தட்டு விளையாட்டு வந்து எந்த விளையாட்டு எடுக்கிறேன்னு தெரியல. எல்லாமே வந்து பரலலா நடந்து கொண்டிருக்குது. அங்கால இந்த தடை தாண்டல் ஓட்டம், அங்கால வந்து பார்த்தீங்கன்னா கயிறெடுத்தல் போட்டியெல்லாம் ஆரம்பிக்க கொண்டிருக்குது. இங்கால இந்த முட்டி உரியடி முட்டி வந்து இதில் தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் வந்து. அதுவும் கொஞ்ச நேரத்தில் வந்து உடைக்க போகிறாங்க வந்து. அதே நேரம் இங்கே கிளித்தட்டு நடந்து கொண்டிருக்குது வந்து. ஸோ அதே மாதிரி பார்ப்போம். கிளித்தட்டு விளையாட்டு வந்து இன்ட்ரெஸ்டாக போகுது. அப்போ அதை எடுப்ப பண்ணி வந்து. நிறைய பார்வையாளர் இந்த கிளித்தட்டுக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு தாண்டி போயிட்டார் ஒருத்தர் வந்து. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போய் கொண்டிருக்குது. ஒவ்வொரு கோட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு தடவை வச்சு பிளாக் பண்ணி வச்சிருக்கணும் வந்து.
இவர் போயிட்டு திரும்பியும் வந்துட்டார் வந்து. அதே நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்து பார்வையாடெல்லாம் குறைவாக இருந்தது. இப்போ உண்மையாக நிறைய பேர் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நாங்கள் வந்து கிளித்தட்டியே வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் நல்ல வெயிலும் வந்துட்டு இப்போ வந்து அதோடைய குளிர் குறைவாக இருக்கிறபடியா போட்டியெல்லாம் வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது வந்து. ஓகே பழுத்துட்டார். ஓகே போட்டியில் ஒரு டீம் வந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டாச்சு. ஓகே இப்போ வேறு ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வந்து போட்டி. ஓடிட்டார். எல்லாரும் லொக் பண்ணி வச்சிருக்கிறாங்க வந்து. அதில் அவர் தாண்டி போயிட்டு அவர் பழத்துருக்கார். ஓ மை காட் பழத்துட்டார். இப்போ டீமுக்கு வந்து பயங்கர சண்டை வருது வந்து. ஓகே அவர் போயிட்டார். திருப்பி நீ வரணும். எல்லாரும் லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓ வா அடி வந்துச்சு. விளையாடுறீங்களோ? என்ன விளையாட்டு? சங்கீத கதிரை. இடம் கிடைச்சதா? இத்தனாவது இடம் கிடைச்சது? கிடைக்கலையா? சரி அடுத்த முறை முயற்சி செய்யுங்க. பங்கு பெற்று நீங்க டீம் கொடுத்துக்கிறீங்களா பேர்? ஓகே அப்ப ரெண்டே கயிறு இழுக்கிறதுல நிறைய பேரை சந்திச்சாங்க. எல்லாரும் கயிறு இழுக்கிறேன்னா பாப்பம் வேலை அவங்க வெறியினம் உண்டு. இல்லையா நீங்க ஒன்றும் விளையாட இல்லையா? என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? பெரும் உடைஞ்சினீங்களா? வந்து உடைஞ்சதா? பெரும் நூத உடையே இல்லையா? ஐயோ. ஓகே நீங்க என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? விளையாடுறீங்களா? சாப்பிட்டாச்சா? உடம்பு சரி. ஓகே சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. நல்லா இருந்ததா? ஓகே கண்ட சந்தோஷம். உங்களை இந்த வருஷமும் என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வந்து தங்களுடைய நண்பருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்தையும் வந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சர்ப்ரைஸா செய்யும் போது அழகா இருக்குல்ல பாக்குறது. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. Whip
பாருங்க இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த குளிருக்கு. So yeah, DJ hit me up with track number 1. We get straight to business. என்ன கதை பிரான்ஸ் மக்கள்? ஏன்னா நான் வந்து தமிழ் ஈழத்தில் ஒரு காலமும் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. ஆனால் ஃப்ரான்ஸில் எப்பப்பெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு எனக்கு அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும்போது இங்கே வந்தால் மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் யாராவது ஒருத்தன் தேசிய கொடியை தூக்கி வச்சிருப்பா. Let's go to track number 2. மஞ்சங்கல சேல அடி விடுவல சயங்கல நேரத்துல அது பக்கம் போறாளே பள்ளிக பேசுறாளே கண்ணு ரெண்டு உசு பேத்தி போறாளே கண்ணம்மா கண்ணம்மா எங்கடி போறேம்மா உன்னை நான் ராத்திரிக்கு ஆசை பக்கவா நீ வா போனே மஞ்சங்கல சேல அடி விடுவல வால உன்னை வச்சு கொட்டி வட்டி போய் வர வரங்க ஆட்டோ காரன் டக்கர் போல்ட் ஷோக்கன தட்டது தொண்ட நடி பிள்ள வந்த வரதில்ல நட்ட கரிகள பார்த்தா வரும் காதல் தன்னா பட்ட புள்ள கட்டிக்கிற 10 தடவை ரிட்ட விட்டு தண்டாலாச்சி காட்சிகளை பொதுமி பார்த்தாச்சு சி சி யாழ்ப்பாணம் பிறப்பிடம் பண்ணி கோலாலம்பு கால்தடம் பலகொண்ட மனிதனை பலவினம் ஆயிரம் எழுது முறை நடக்கி பதிக்கணும் பாரு. ஆதித்தன் வருகை, ஆதித்தன் வருகை. நாங்கள் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு இனத்தின் மலர்கள், மறைக்கப்படும் வரலாற்றில் இருந்து கிழிக்கப்படும் பக்கங்கள், அவமானத்தை ஆடையாகவும் அதிகாரத்தின் உச்சத்தை அம்மனமாகவும் அடியிலிருந்து பார்த்த கூட்டம். நம் ஆணிவேரை இந்த பாட்டனாலும் அசைக்க முடியாது. புரியாதவர்க்கு நாங்கள் போர்க்கருவி, புலனாய்வு துளையில் தமிழன் ஊர்க்குருவி. போனதில்லை உயிர் மாள காக்கும் மறவர் மாந்தர் மண்டி இட்டதில்லை. கொடுமையில் வளர்ந்தவர் குருதியில் தீயாய் நினைந்தவர், அதற்கெல்லாம் புகுந்த போது மறியில் பாதை நடந்தவர். வெற்றி எங்கள் கவசம் இது வீரன் அந்த கலசம். பகை சுற்றி நின்ற போது நெஞ்சை தூக்கி நின்ற கூட்டம். இனி 15 குழிகள் படுகை அறைகள் வளர்ந்த காட்டு நுழைத்த செடிகள் இனத்தை அழித்த எதிரி கிடந்த மறக்கும் வரைக்கும் அடினே நாங்கள் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் ஒரு இனத்தின் மலர். Thank you so much. मार 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 मार